Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வாக்குப்பதிவு அமைதியா முடிஞ்சிருக்கு. எப்படி முடிஞ்சதுங்க? அமைதியா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லணும். தேர்தல் ஆணையம், தேர்தல் அதிகாரி உண்மையிலேயே அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி ஆளுங்கட்சிக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்றதான் எங்களை போன்றவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. முதல்ல சென்னையில் ஓட்டை ஒரு 100% 90% பதிவாகிற மாதிரி ஒரு யோக்கியது இருக்குதா? ஒரு மாதிரி பாடல் வெளியிடுறீங்க, நடனம் ஆடுறீங்க, குட்டிக்காரனை அடிக்கிறீங்க, ஓட்டு போடணும்னு தேர்தல் ஆணையம் செய்கிற வேலையாது? எல்லாத்துக்கும் ஆதார் நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்கல்ல, ஓட்டு போட்டதுக்கான அடையாளம் இருந்துச்சுன்னா கொண்டு வா, அப்போ தான் உனக்கு மின்சார கனெக்ஷன் வரும், உங்களுக்கு எல்லா விஷயமும் 18 வயசுக்கு மேலே இருக்கவனுக்கெல்லாம் நீ ஓட்டு போடுறதுக்கான அத்தாரிட்டி கூட காட்டு தான், அந்த கார்டை காட்டு. இந்த 5 வருஷத்துக்கு அதான் ஒரு முறை பண்ணி பாருங்கள் தேர்தல் ஆணையம். 100% தாண்டி வந்திருக்குமா இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் வேட்பாளர் தம்பி ஹிம்லர் நாம் தமிழர் கட்சியில் எனக்கு வாக்காளர் அடையாளம் அட்டதுக்கு என் ஓட்டே இல்லைங்க. நடிகர் சூரி கூட அந்த மாதிரி, சூரிக்கு அந்த மாதிரி இருக்குது. என்ன அந்த மாதிரி இருக்குது சொல்லுங்கள் நீங்கள்? செத்தவனுக்கு ஓட்டு இருக்குது, உயிராக இருக்கிறவனுக்கு ஓட்டு போட முடியல. இது என்ன தேர்தல் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு? அந்த நீதி அரசு தேர்தல் திரும்பி போக முடியாது ஓட்டு சீட்டுக்கு. வளர்ந்த நாடுகளே திரும்ப ஓட்டு சீட்டுக்கு போயிடுச்சு. நீங்கள் முடியாதுன்றீங்கன்னா எப்படி முடியாது? நான் விரும்பின கட்சிக்கு பட்டன் அழுத்தினாக்கா அழுந்தலை. இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள்? என்னுடைய வாக்கை வலுக்கட்டாயமாக வேற ஒருத்தனுக்கு திருப்புறீங்க. ஒருத்தருக்கு நடந்திருந்தாலும் கூட ஜனநாயக விரோதம் தானே அது. ஸோ இந்த எலெக்ஷன் நாம் தமிழரோட அந்த அவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு? இப்போ மதியத்துக்கிட்ட 17லேருந்து 19% வரும். அந்த கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்திருக்கிற அந்த கட்டம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இளைஞர்கள் மத்தியில் அவ்வளவு வாக்குகள் விழுந்தபடியே இருந்துருக்கு. இப்போ குறையுதுன்னா எப்படிலாம் குறையும்னா, நீங்கள் பண்ண இந்த தில்லு முள்ளு இருக்குல்ல, நீங்கள் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டீங்க. சின்ன மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி எதோ பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மிஷினில் ஓட்டு போட்டாக்கா அந்த ஓட்டு அவங்களுக்கு விழாத அளவுக்கு அந்த பட்டன் மட்டும் இருக்கு, மற்ற பட்டன்லாம் நல்லா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி 400க்கு மேற்பட்ட இடங்கள்ல வரும் நாடு முழுக்க. அப்படின்றப்ப செட்டப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்கள. அதே கருத்து இங்கே திமுகவுக்கு பொருந்துமா பொருந்தாங்க? எப்படி 39 திமுக தான் வரும், மெஜாரிட்டி அவங்க தான் வருவாங்க. இல்லை திமுக தான் மெஜாரிட்டின்னு அங்கேயே நிற்கிறீங்கன்னா அப்போ உங்கள் பக்கம் செட்டப் இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? அதனால் 39 கடந்த முறை வந்த மாதிரி இந்த முறை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஜாஃபர் சாதிக்கு ஒரு பெரும்பகுதி சுருட்டிட்டு போயிட்டாங்க. மீண்டும் ஒரு லாக்அப் டெத்து ஏன் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு? உண்மையிலே லாக்அப் மரணத்தில் இறக்க வேண்டியவெல்லாம் அதிகாரத்தில் உட்காந்துட்டான் கரவெடுத்துட்டு. அதான் உண்மையை நான் சொல்லணும். திமுக ஆட்சி இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக அதிகபட்சமான லாக்அப் டெத்து இப்போ தான் நடந்திருக்குது. உடனே அதை கேட்டாக்கா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னு கணக்குக்கு போயிடுவாங்க இவங்க. லாக்அப் டெத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். திராவிட மாடல்னு வந்துட்டாவே ஆதிக்க சாதி மனப்பான்மையிலே இருப்பாங்க. சத்தியமாக அங்கே பெரியார்லாம் வர முடியாது, சமூக நீதியில் அங்கே இருக்காது. அந்த மக்கள் விழிப்படைஞ்சு நமக்கான ஒரு தலைமை இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அந்த பட்டியல் சமூகனாவே அவங்க எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு இவங்களே ஒரு முத்திரை குத்திட்டு அவங்கள அடித்தா கேள்வி கேட்க ஆள் இருக்காது. இவங்களை கண்டா இலக்கமாக தான் பார்க்கும். அந்த ஆதிக்க வர்க்கம் இருக்குது இல்லை, அந்த புத்தி இப்படி தான் பார்க்கும். அந்த சமூக மக்கள்கிட்ட இன்னொரு பெரிய விழிப்புணர்வு வரணும், தலைமைகள் மாறணும். இது மட்டும் நடந்துச்சுன்னா நாடு நல்லா இருக்கும். முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள். வணக்கம். 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 செய்தியாளர்களே செய்தியாகிறது அப்படிங்கிறது அப்பப்போ நடக்கும். அதே மாதிரி ஒரு 3 நாட்களாக ஆன செய்தியில ராவணாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற செய்தியும் அடக்கம். ராவணாக்கு என்ன ஆச்சு 2.1 நீங்க அடுத்த ஒரு பரிணாமம் எடுத்துட்டீங்க. ஆனால் ராவணாக்கு என்ன ஆச்சு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இல்லை, அது சமீப காலமாகவே நம்ம திரிசக்தியார் தான் சொன்னார். தொலைபேசியில் எனக்கு சொன்னார், கூப்பிட்டு ஏதோ எனக்கு தவறாக சில தகவல்கள்லாம் வருது, கவனிச்சுங்க, கவனமாக இருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. என்னன்னா வேறு எதனா பிரச்சனையா வேறு எதனா என்ன தெரியல, பட்டு ஏதோ சம்திங் எனக்கு தெரியல. எனக்கு கிடைக்கிற அவருக்கு நிறைய போலீஸ் சோர்ஸ், நிறைய அவருக்கு அனுபவம்லாம் உங்களுக்கு தெரியும். திரிசக்தியார் கவனமாக இருங்கப்போ நம்ம சரி நம்ம போக்குவரத்தில் என்ன கவனமாக இருக்கணும் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா 16ஆம் தேதி தேர்தல் முடிகிற அன்றைக்கி சாயங்காலம் அந்த விஷயத்தோட அன்றைக்கி 1 மணி நேரத்தில் 7 மணிக்கிட்ட அது ஹேக் பண்ணி எடுத்துருக்காங்க.
என்னோட சேனல் அப்படியே இருக்குது, நான் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் உடனே அதுக்கான முயற்சிகள் நிறைய தெரிந்த நண்பர்கள் தம்பிகள் இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து 2 நாள் வரைக்கும் பார்க்குறோம். அப்புறம் நிர்மல் குமார் அப்படிங்கிற ஒரு எத்திக்கல் ஹேக்கர், இதுக்குன்னே இருக்கிற ஒருத்தர், நல்ல அனுபவம். அவர் வந்து இருந்தார். விஸ்வநாத் வளர்மை நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பார்க்குறப்ப தான் அது வந்து இஸ்ரேலுடைய டொமைன் நம்பரில் எடுத்து பதிவு பண்ணது. யூஸ் பண்ண நம்பர் வந்துட்டு யூஎஸ்ஏ நம்பரு. அவருடைய தொழில் என்னென்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணுறது தான். அப்போ ஒரு கூலிப்படை வச்சு ஆளை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான தொழில் பண்ணுறது தான் அவர். நம்ம அந்தளவுக்கு ஒருத்தானே எனக்கு முதல்ல சிரிப்பு, வேதனை நிறைய இருந்தது. என்னடா இது சிறுக வளர்த்தது, இது சிரிப்பு தான் வந்தது. நம்ம இப்படி பண்ணுற அளவுக்கு ஒரு கூலிப்படையை வச்சு செய்கிற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ ஒர்த்தா? நம்ம லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற நிறுவனங்களை இந்த மாதிரி செய்வாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை முடக்கிறதுக்கு இப்படி வச்சு பண்ணணுமா அப்படின்னு. குறிப்பாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா திராவிடத்தில் இந்த பொய் முகம் இருக்குல்ல, போலி இது, அப்புறம் பொதுவாகவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக நிறைய பேட்டி நேர்காணல் அதெல்லாம் போட்டுட்டு இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி இது வந்து எதிராக நிறைய விஷயங்கள் இருக்குது, முகத்திரையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இமாம், அடுத்தது கிறித்துவ இதுக்குள்ளே என்ன எப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக வந்து பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உலக புகழ்பெற்ற கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கினுடைய இது வந்து அப்டேட்டாக நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்குது. இதில் பாதிப்புன்னு யாரையும் நினைக்கிறாங்க. அதை இப்போ இந்த டீமில் யாரையும் செய்திருக்கணும். அதுதான் காசு கொடுத்து செய்கிற அளவுக்கு நம்ம ஒர்த்தா இல்லையான்னு அப்பாற்பட்டது. இந்த டீம் ஏதோ ஒன்று செய்திருக்கணும். அடுத்தது கடைசியாக நெடுமாறன் தியாகம் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணதில்லை. அவங்க சர்க்கிளில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிலர் சேர்ந்து செய்திருக்கலாமா? அந்த அளவுக்கு அவங்க போக மாட்டாங்க, வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஆக இந்த கோஷ்டிகளில் தான் யாரையோ ஒருத்தர் செய்திருக்கணும். இல்லை, ஏன்னா அந்த கடைசி வீடியோ நீங்கள் போடுறது நெடுமாறனை விமர்சித்து அவங்களோட இந்த தேர்தல் நிலைப்பாடை விமர்சித்து போடுறீங்க. இதே மாதிரி இதுக்கு முன்பாக பிரபாகரன் மகள் இருக்கிறார் அப்படின்னும் போது அதையும் கடுமையாக விமர்சித்து அதை டீகோட் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிங்க. அந்த வீடியோ ட்ரெண்டிங்கும் வந்தது. ஸோ அப்போவே வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாமா? அப்போவே அவங்க தெரியல. அது நிறைய நமக்கு சுற்றி பார்த்தா நிறைய இருக்குல்ல, அதில் யார் செய்தா என்னன்றதே தெரியல. என்னென்னா பொதுவாக நம்ம வந்து இவர் ஏன் விமர்சிச்சு நண்பர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க. நண்பர்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம அதை தாண்டின இந்த கருத்தியல் எதிரி இருக்காங்களே, அவங்க ஏதாவது நாகரிகமான போட்டியெல்லாம் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. ஒரு விவாதத்தை உருவாக்குறோம், விவாதத்துக்குள்ளே வரணும், விவாதம் சரியாக தவற மக்கள்கிட்ட போகணும், மக்கள் எது சரியோ நான் சொல்கிறது சரியாக தவறான்றதை எடுத்துக்கணும். ஆனால் ஒரு பக்கம் மட்டுமே உட்காந்துட்டு வெறும் காழ்ப்புணர்ச்சி அரசியல் பேசுகிற சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்துருக்குறோம். பேசிக்கிட்டே இருப்பாங்க சமூக வலைத்தளங்களில், எந்த வித ஆதாரமாகல நம்மளை வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறதா விமர்சனங்கள் கூட வரப்போ சரியாக தவறா அப்படின்னு நம்மளும் அதுக்குள்ளே போகிறோம், விவாதிக்கிறோம். அது வர்றது இல்லை. வராமல் வந்து இப்படி செய்யக்கூடிய போக்கு வேறு யார் செய்திருக்கணும்? நமக்கு இதோடைய கேள்வி நான் திருப்பிக்கிறேன். வேறு யார் இருக்காங்க எனக்கு செய்யறதுக்கு? யாருமே, இவங்க தான் செய்திருக்கணும். அப்போ செய்யக்கூடிய அளவுக்கு முதல்ல நான் ஒர்த்தான்றது ஒன்று. அப்போ என்னுடைய கருத்தியல் வந்து உங்களுக்கு கலங்கப்படுத்துது, உங்களை கலக்கப்படுத்துது, அச்சம் ஏற்படுத்துகிறது. கருத்தியலுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பெரிய மாயை ஏற்படுத்தியிருக்கீங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற ஒரு போக்கை கொண்டுட்டு வரீங்க. அது இல்லை அப்படின்னு திரும்ப நான் உடச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன். புரியுதுல்ல உங்களுக்கு? சமீபத்தில் கூட வந்து ஒரு ஆய்வு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பெரியார் தான் எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரும்போது, பெரியார் செய்ததை விட 100 மடங்கு வந்து ஒரு பார்ப்பன சமூகத்திலேருந்து ஒரு பார்ப்பனர் செய்திருக்கிற ஆவணத்தோடு எடுத்து வச்சு அந்த சமூக மக்களுக்கு காந்தி சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் வந்து ஒரு பெரிய விடுதியை கட்டி ஒடுக்கப்பட்ட அந்த மக்களை படிக்க வைக்கிறது. இன்ன வரைக்கும் அந்த தளம் அது இது நீடிச்சுட்டு இருக்குது. பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அங்கேருந்து வெளியே போயிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி என்ன செய்திருக்கீங்களா? ஆனால் அந்த மக்களை வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் உளவியல் ரீதியாக அவர்கள் வந்து அங்கேயே வச்சுட்டு இருக்கிற போக்கில் நீங்கள் அதிகமாக இருந்திருக்கீங்க. இதுதான் நான் வந்து உடைக்கிறேன். வெறுப்பு அரசியல் இல்லை, நீங்கள் வந்து வெறுப்பாக அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாய பிம்பம் நீங்கள் கட்டி வச்சுக்கிறது உடையுதுன்றது ஆத்திரம் வந்து நீங்கள் என்ன வெறுப்பாக பார்க்குறீங்க. அது நாகரிகமான விவாதமாக நம்ம பார்க்குறோம். மார்க்சியம் விமர்சிக்கப்படுது, லெனினிசம் விமர்சிக்கப்படுகிறது, உலக புகழ்பெற்ற தத்துவங்கள் எல்லாம் விமர்சிக்கப்படுதுன்றப்ப இது ஏன் விமர்சிக்கப்படக்கூடாது கேள்வியை நான் வைக்கிறேன். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு வந்து அரசியல் பாதிக்குது, அதுதான் விஷயம். நீங்கள் கட்டமைச்சு வச்சுக்கிற அந்த அரசியலுக்குள்ள அது பாதிக்குது. உங்களுடைய ஓட்டு வங்கி சரியுது, இளைஞர்கள் விழிப்படைகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? இது ஒரு பெரிய எதிரியாக நீங்கள் பார்த்து இந்த வேலையை செய்யுங்க. இல்லைன்னா ஏன் என்ன செய்யணும்? யார் இருக்காங்க வேறு சொல்லுங்கள். நான் ஒன்றும் லட்சக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா சரி, இவங்ககிட்ட எதனா இது சரிப்பட்டு வரும், இல்லை இவனை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம்.
வருமானமே இப்போ தான் வர தொடங்கியிருக்கு. அது அலுவலக செலவு, மற்ற செலவு இப்படி எட்டு எட்டாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, பல லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறோம், நம்ம முடக்கிட்டால் சரியாக போடுங்கன்னா அதுவும் கிடையாது. எதுலேயுமே கணக்கு இல்லாத எண்ணெய் வந்து நீங்கள் முடக்கிறேன்னா காரணம் இதுதானே இருக்கும். அப்போ உங்களை கருத்தியல் ரீதியாக ஒரு ஆள் வர்றதை ஏற்க முடியல. இது இன்றைக்கி செய்யலை, நீங்கள் காலங்காலமாக உங்களுடைய மரபணுவில் ஊறி வந்துட்டு இருக்கு. திராவிடத்தினுடைய மரபணுவே அதுதான். இன்றைக்கி நேரத்தில் நீ எத்தனை பேர் இந்த தமிழ் தேசிய தளத்தில் வீழ்த்திருக்கீங்க, அப்புறப்படுத்திருக்கீங்க, ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. கண்முன் வாழும் சாட்சி அறிஞர் குணா, அவர் தான் இந்த சமூகத்தினுடைய அறிஞர். எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க நீங்கள்? அவருடைய கருத்தியலுக்கு இது வரைக்கும் உங்களால் ஒரு பதில் சொல்ல முடியல, பேச முடியல. சித்தாந்தத்தை, அவர் வைக்கிற சித்தாந்தத்தை நீங்கள் உங்களால் உடைக்க முடியல. ஆனால் அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி கொண்டு போய் ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல, இது ஒரு சாட்சி, ஒரு சின்ன உதாரணம். இப்படி நிறைய முக்கியத்துவ ஆளுமைகள்லாம் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்குது. இன்றைக்கி கண் எதிர்க்க வந்துட்டு நம்ம மணியரசன் ஐயா நிற்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் கொண்டு வந்து அறிவிஜி தளத்தில் உட்காந்து மேலே வச்சு இவ்வளோ கொண்டாடுறதெல்லாம் பார்க்குறோம். எங்கே வச்சுருக்குறோம் நம்ம? இந்த சமூகம் எங்கே அவர் அந்த அளவுக்கு இங்கே ஒரு அரசியல் நடக்குதுன்னு சொல்ல வரேன். இதை உடைக்கக்கூடிய ஒரு சமூக வலைத்தளமாக இது இருக்குது. இல்லை, நான் வந்து உங்களை ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக வந்து நேர்காணல் எடுத்து வரேன். ஒரு சீனியராக நான் நிறைய விஷயம் பார்க்குறேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் நான் நிறைய வியந்து கேட்டுக்கிறேன். குறிப்பாக வந்து அந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயத்தில் ஒரு 5% கூட நீங்கள் வந்து ராவணாவில் சொன்னதில்லை. அதுக்கே இந்த லெவல் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இன்னும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் உண்மையை பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இவங்க ஒன்றுமே இல்லை. நம்ம அது இல்லை அரசியல் ஒதுக்கி வச்சுருக்கோம். உங்ககிட்ட நிறைய பேசுனதில் 5% கூட ராவணாவில் பேசலன்னு இல்லை. 5% வேணாம், கொஞ்சம் குறைச்சி நான் பேசியிருந்தா கூட ராவணன் இன்னும் பல லட்சம் போயிருக்கும். ஆனால் அது எனக்கு அரசியல் அல்ல. அந்த நிலைக்கு என்னை கொண்டு போய் வச்சிடாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களால் அதிகபட்சமாக உங்களால் செய்ய முடிஞ்சது சிறைப்படுத்த முடியும், வேறு ஏதாவது செய்ய முடியும், பொருளாதார ரீதியாக சிதைக்க முடியும், குடும்ப ரீதியாக பாதிப்பை ஏற்படும். இதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியுங்க? ஆனால் நாம் நினச்சோம்னா ஒரு பத்திரிக்கையாளன்னு எதுவும் அவ்வளோ இருக்குது. உங்ககிட்ட வரலாறு இருக்குது, புரியுதில்லை உங்களுக்கு? இந்த வரலாறு புவியியல் கணக்கெல்லாம் சொல்லுவாங்களோ அவ்வளவும் இருக்குது. நான் அதை தொடாமல் ஒரு நாகரிக விமர்சனத்துக்குள்ளே வரேன். நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திடாதீங்கன்னு தான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். அடிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி நீ அழற ஊந்து பெறல்ற அப்படின்ற மாதிரி தான் இந்த செய்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் அடிக்கவே இல்லை. 35 ஆண்டுகளாக உங்களோட நெருங்கி உங்கள் அரசியலை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு இடத்த நம்ம உரிக்க ஆரம்பிச்சோன்னா கூட மொத்தமும் கொட்டும். அது அநாகரிகம். அந்த விஷயத்துக்குள்ளே 3ஆம் தர அரசியலுக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் அதை உரிங்க, அங்கே இடத்துல உட்காருங்கன்னு என்னை தள்ளுற நிலைக்கு கொண்டு போகிறீங்களோன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக தான் நம்ம பேசுகிறோம், கருத்தியல் பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நம்ம பேசுகிறோம், உடைக்கிறோம். அது வந்து உங்களுக்கு பொறுக்க முடியாமல் இப்படி செய்கிறீங்கன்றப்ப பேச வேண்டியதை பேசுனாக்கா, பேச வேண்டியதை பேசுனா எப்படி? உங்களுக்கு மட்டும் இந்த சொத்து கடந்த ரொம்ப வேணாம் 2019 தேர்தலில் நீங்கள் கொடுத்த அஃபிடவிட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த தேர்தலுக்கான ரெண்டுமே எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள். எத்தனை லட்சம் கோடிகள் எகிரி இருக்குது. உங்களுக்கு மட்டும் எப்படி சாமி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். கேட்டால் நாங்கள் சம்பாரித்தோம், உழைக்கிறோம். சொல்லுங்கள். 6 மணிக்கு மேலே போங்க, சாயங்காலம் எத்தனை தேர் திருவிழா மாதிரி இருக்குது டாஸ்மாக் கடைகள்லாம். தமிழ் சமூகத்தினுடைய இல்லை, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க குட்டிச்சோராக போயிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த சாராய ஆலைகள் மட்டும் இருந்துட்டு நீங்கள் அது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு விதவைகளை பற்றி நீங்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டு கதறீங்க. இந்த அயோக்கியத்தனத்தை உடைக்கிறோம், உரிக்கிறோம். இது உங்களுக்கு எரியுது. இதில் ரொம்ப ரீசெண்டாக இப்போ இந்த ஹேக்கிங் இதுக்கு முன்னாடி ராவணா மேலே குறிப்பாக அந்த வழக்கு ஒன்று கனிமொழி அவர்கள் புகார் தந்தாங்க அப்படின்ட்டு ஒரு வழக்கையும் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தாங்கன்னு. அது ஏதாவது ப்ரொசீடிங் நடந்ததா? தெரியல எனக்கு. இதில் அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு இது இல்லை. அது வந்து தேர்தல் ஆணையம்லாம் இது எதுவுமே பண்ணல. அப்படி பண்ணாக்கா கூகுளில் முறையிட்டு தான் அதை செய்து. கூகுளுக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லை. தேர்தல் ஆணையம் கூகுளுக்கும் முறையிடலை. அந்த மாதிரி செய்யவும் முடியாது. செய்த தேர்தல் ஆணையத்தில் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தலாம். அப்படி ஒன்றும் அது பெரிய வானலாவிய அதிகாரம் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்களும் நானும் சரி இல்லை அப்படின்னாக்கா நீதிமன்றத்தை கொண்டு நிறுத்தலாம். நீ முதல்ல என்னை விசாரிக்கணும், சொன்ன கருத்தின் மீது நான் ஒரு பதிலை சொல்லுவேன், பிறகு நீங்கள் போகலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அதை விசாரிக்கவே இல்லை. தேர்தல் ஆணையம் ஒன்றும் வரவே இல்லை. காளியம்மாள் அவர்களை பேட்டி எடுக்கும்போது அந்த சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றி அந்த வேலையை செய்துட்டு இருக்குது கனிமொழி தான் அப்படின்னு சொல்ல வரப்ப அதுக்கான நேர்காணல் பேட்டி ஆதாரங்கள்லாம் அதுக்கிட்ட இருக்குது. அதை பார்த்துட்ட பிறகு தான் நாங்கள் பேசுகிறோம். நான் அவ்வளோ சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் அடித்து விடுற மாதிரி நம்ம பண்ணவே மாட்டோம். அவங்க ஒரு சமூகத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவையாக இருக்கிறாங்க கனிமொழி அவர்கள்ன்றப்ப வரக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நம்ம பொறுப்பேற்கணும். அந்த அடிப்படையில் ஆதாரங்கள் இருக்க போய் தான் நம்ம சொல்கிறோம். இல்லைன்னு நீங்கள் வாங்க, நீதிமன்றத்துக்கு வாங்க, இல்லைன்னு நீங்கள் வந்து நில்லுங்க, இருக்குன்னு இந்த பக்கம் ஆவணங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறப்ப பார்ப்போம்.
அதில் எவ்வளோ ஷேர் இருக்குது, யார் யார் இருக்குது, அந்த நபர்களுக்கெல்லாம் எப்படி அங்கே ஷேர் வாங்குற அளவுக்கு உள்ளே வந்தாங்க, எல்லாம் வரணும் இல்லை, அப்போ தெரியும்ல, வாங்க. அது வந்து புகார் கொடுத்துருக்காங்க, அதோடு நிற்குது. என் மேலேயும் காளியம்மாள் மேலேயும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுன்னு நினைக்கிறோமா கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் யாழினி, என்னுடைய மகள் பேர் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வரட்டும், சந்திப்போம். நம்ம நேர்மையான, இது வந்து ஒரு நேர்மையான போக்கு. இதை நம்ம வந்து ஏற்கணும், விமர்சிக்கக்கூடாது. கனிமொழி அவர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வரட்டும் வழக்கு. அது நீதிமன்றத்துக்கோ இல்லை தேர்தல் ஆணையமோ வழக்காக மாற்றி விசாரிக்கும் போது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்து போடும், அவ்வளோதான். அது வழக்கு பதிவு செய்யறதுக்கு பரிந்துரை சீட்டு பண்ணும். வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போகுது. ஒரு பக்கம் எங்கள் பக்கம் தவறு இருந்ததுனாக்கா தவறு நாங்கள் கேட்டுட்டு போகிறோம், அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு மான நஷ்டீடு வழக்கு உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் பேசுங்க. இல்லைன்ற பட்சத்தில் எங்களை இப்படி படுத்துனதுக்கு என்னன்னு நாங்கள் மான நஷ்டீடு வழக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நடக்கும்ல. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. என்ன ஒன்று, உங்கள் பக்கம் இருக்க பணம் இருக்குதுன்றாலும் நீங்கள் ஒரு 20 வருஷம் இழுத்துக்கிட்டு போகலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. என்றைக்கா இருந்தாலும் நீதி ஜெயிக்கும். அதில் நம்பிக்கையாக இருக்கிறேன் நான். வரட்டும் வழக்கு விசாரிக்கலாம். நம்ம இப்போ நம்ம வழக்கம் போல இந்த அன்றாட அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த வாக்குப்பதிவு அமைதியா முடிஞ்சிருக்கு. ஆனா எப்படி முடிஞ்சதுங்க? அமைதியா முடிஞ்சிருக்கு. அப்படிங்களா? அமைதியா முடிஞ்சிருக்கு, அமைதியா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அமைதியா இல்ல, பெரும்பாலும் அமைதியா முடிஞ்சிருக்குன்ற சென்ஸ் எப்படி சொல்றேன்னா, ஒரு அராஜகம், அட்டகாசம், இந்த பூத் கேப்சரிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருமளவு நடக்கல. ஆனா தேர்தல் ஆணையம் ரீதியில நிறைய இந்த இயந்திர கோளாறு, அப்புறம் இந்த வாக்குப்பதிவுலேருந்து பேட்சாக வந்து மிஸ் ஆனது, இது எல்லாமே வந்து ஒரு குளறுபடின்னு விமர்சிக்கப்படுறது. பரவலாகவே ஒரு விமர்சனம் இருக்கு. இதில் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை எப்படி அணுகுச்சு, அதில் எதுவும் ரொம்ப குளறுபடிக்கான காரணம் எங்கெங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்க? இல்லை, தேர்தல் ஆணையம், தேர்தல் அதிகாரி உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு நிலைப்பாட்டில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு அரசு அதிகாரி, அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி ஆளுங்கட்சிக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்றதான் எங்களை போன்றவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. தேர்தல் அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, டிஎன் சேஷன் இருந்த அந்த காலகட்டம் வந்து அதுதான் வந்து தேர்தல் ஆணையம்னா இதுதான், அவங்களுக்கான அதிகாரம்னா இது. அதுக்கு பிறகு தான் நிறைய பேருக்கு பயம் வந்தது. தேர்தல் ஆணையம் இவ்வளோலாம் செய்ய முடியுமா, சட்டத்தில் இருக்கா, என்ன வேணாலும் செய்யுமா, கலெக்டர் சரியில்லைனா கூட தூக்கி உடனே என்ன பண்ணுவேன், முடிஞ்ச அரெஸ்ட்னா கூட பண்ண முடியும் தேர்தல் ஆணையத்துக்கான பவர் அப்படின்ற அளவுக்கு உச்சத்தில் நின்னப்போ ஆடி போய் அது அந்த அந்த அன்னைக்கு அவர் வச்சுட்டு போன அந்த இதுதான் இன்றைக்கி அந்த தேர்தல் ஆணையத்தின் மேலே மரியாதை இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் அதன் மீதான நம்பிக்கை இப்போது எல்லாருக்குமே குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு, ஓட்டு மிஷின் போடும்போது குறிப்பிட்ட ஒரு சின்னத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பட்டன் மட்டும் ஆகலை அப்படின்னு புகார் பண்ணும்போது, புகாரை நிறுத்துன்றப்ப நீங்கள் ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் என்ன செய்யணும், அந்த எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்லலை, அந்த இடத்த மட்டும் நிறுத்தி வச்சுட்டு திரும்ப நடத்தப்படும் சொல்கிறதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சி போச்சு? அதுக்கான குரலை கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர் கைது பண்ணி தூக்கி வச்சுட்டு நீங்கள் தேர்தலை முடிக்கிறீங்கன்னா அது ஜனநாயகத்துக்கான தேர்தலாக, என்ன அராஜகத்துக்கான தேர்தலாக? சரி, மாலை வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, 100 அடி தான் அப்படின்னாக்கா 100 அடியை தாண்டி உட்காந்துட்டு இருக்க வேண்டியது ஒரு கூட்டம். முடிஞ்சிட்டோடனே சாயங்காலம் அப்படியே கும்பலாக உள்ளே நுழைய வேண்டியது. என்னப்பா மீதி எவ்வளோ இருக்குது, ஓட்டு என்ன ஏது, சரி பார்த்து எல்லாம் பார்த்து பிரிச்சுங்க, எல்லாம் ஆளுங்கட்சி இவ்வளோ, அதுக்கு கீழே எதிர்கட்சி இவ்வளோ, மீதி எல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்குங்கப்பா, எதுக்குப்பா சும்மாவே போகணும், நடந்துருக்குது. அதுக்கு ஒரு 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 கட்சி பூத் ஏஜென்ட் நாம் தமிழ், இது வந்து ஜனநாயகத்துக்கு உண்டான தேர்தலாக அது இருக்காது, நாங்கள் ஏற்க மாட்டேன், எல்லாருமே பிரிச்சுக்கலான்றாரு. இத்தனைக்கும் நான் பெரிய அண்ணன், எனக்கு ஒரு 200 இருக்குன்னா எனக்கு ஒரு 75, நீ சின்ன அண்ணன் உனக்கு ஒரு 50, அதுக்கு கீழே ஒரு 15, அப்புறம் நீ வேணால் 10, முதல்ல நீயே போடுப்பா, 10 நீ முதல்ல போடுன்னு சொல்லியிருக்காங்க. 10 ஓட்டு நீங்கள் போட்டுங்க, மீதி நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு. அதை நான் போட முடியாதுன்றதுக்காக அடிச்சிருக்கிறாங்க. அது புகார். எங்கே புகார் ஆகலை உங்களுக்கு? எல்லா இடத்துலையுமே புகார், எல்லா இடத்துலையும் மறியல் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் புகார் கொடுக்குறது, அதிமுகவும் புகார் கொடுக்குறது, நாம் தமிழர் கட்சியும் புகார் கொடுத்துருக்கு. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இது யாருக்கு இந்த தேர்தல் நடந்திருக்குது? என்னென்னா அரசு இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த தேர்தல் முறைன்றது ஒரு பெரிய மக்களுடைய வரி பணத்தில் கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் வந்து ஒரு 60,000 கோடி கிட்ட செலவுன்ற மாதிரி கணக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் எப்படி ஒரு 90,000 கோடி, 1 லட்சம் கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் ஒரு 3ல் 1 பங்கு வேட்பாளர்களுடைய பணம், மீதி எல்லாமே உங்கள் வீட்டு பணம், என் வீட்டு பணம். அன்றாட காட்சியில் வேலை செய்கிறாங்கள, ரோட்டில் 100 நாள் வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்க கடையில் போய் வாங்குகிற பொருளுக்கு நீங்கள் வரியெல்லாம் போடுறீங்கல்ல, இந்த மாதிரியாக பிடிக்கிற அந்த பணம் 10,000 கோடி மண் போயிடுச்சு உங்களுக்கு.
இந்த தேர்தல் தேவையா உங்களுக்கு அப்படின்ற கேள்வி. இது இல்லை தேர்தல் முறை. முதல்ல வந்து தேர்தல்னா எல்லா கட்சியும் நிற்க வைங்க, தேர்தல் செலவு தேர்தல் ஆணையமே பார்த்துக்கிட்டோம். வேட்பாளர் செய்யக்கூடாது, தெருவில் சுற்றக்கூடாது. குறிப்பிட்ட இன்றைக்கி நிறைய நவீனம் வந்துருச்சு. நீங்கள் நவீனத்தை எடுத்துக்கிறதானே இன்றைக்கி ஓட்டு மிஷின் எடுத்துக்கிறீங்க நீங்கள், சரிங்களா? அப்படி வரப்போ நீ இதையும் எடுத்துக்கங்களேன். ஒருத்தர் குறிப்பிட்ட இடத்துல வந்து வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, சமூக வலைத்தளங்களில் பார்த்துக்குங்க, முடிஞ்சு போச்சு. நாங்கள் எலெக்ஷன் நடத்திட்டு போகிறோம், இந்த அன்னார் ஜெயிச்சார், அது இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கா, ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துட்டு போ. ஜனநாயகம் எல்லாத்துக்குமே இருக்குமே. 6,86,000 ஓட்டு வாங்கின நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. 6,85,000 வாங்கின ஓட்டு நான் தோக்கிறேன்னா அப்போ எனக்கு 6,85,000 பேர் என்ன அங்கீகரிச்சான்ல, அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்குது, என்ன மரியாதை இருக்குது, இந்த ஜனநாயகம் என்ன மதிப்பு கொடுத்துருக்குது, இது தேர்தலான்ற கேள்வி இருக்குதுங்க. இவ்வளவு குழப்படிக்கு மத்தியில் நடத்துகிற தேர்தல் கூட ஒழுங்காக நடத்த முடியல. ஒரு யோக்கியம் இல்லை, எங்கேயுமே ஒரு நேர்மை இல்லை. என்ன காரணம்னா அந்த கட்டமைப்பு வந்து சரியில்லை. இன்றைக்கி நான் தேர்தல் அதிகாரியை நெஞ்சை நிமித்திட்டு நான் உட்காந்துட்டேன்னா இந்த 3 நாள் போயிடுச்சு இல்லைங்களா வினோத். இன்னைக்கு தேதி இவங்களாம் யாரு? தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கீழே உட்காந்து நெஞ்சு நிமித்திக்கிட்டு இருந்தல்ல, இந்த போ வெள்ளூர் வந்து நேராக அவங்கள வந்து ராமநாதபுரத்துக்கு அடிக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நெஞ்சு நிமித்துனீங்கல்ல, காக்கி சட்டியா நீங்கள் வாங்க, ஒன்று தூக்கி அங்கேருந்து இங்கே போடுறாங்க, ஹோம் கார்டில் போடுறாங்க, வருமானமே இல்லாத இடத்துக்கு போடுறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எவ்வளோ அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலை ஏற்படுத்தும். இந்த இம்சை நமக்கு தேவையா அப்படின்ற நிலையில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் எல்லாம் நேருக்கு நேரம் மிரட்டுற இடத்த நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது எப்படி தேர்தல் வந்து நேர்மையாக நடந்தது? எப்படி நேர்மையாக நடந்தது? முதல்ல சென்னையில் வந்து ஓட்டை வந்து ஒரு 100% 90% பதிவாகிற மாதிரி ஒரு யோக்கியது இங்கே இருக்குதா? ஒரு மாதிரி பாடல் வெளியிடுறீங்க, நடனம் ஆடுறீங்க, குட்டிக்காரனை அடிக்கிறீங்க, ஓட்டு போடணுன்னு தேர்தல் ஆணையம் செய்கிற வேலையாது? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணீங்க. ஆமாம், ஒன்றும் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, காபரேட் டான்ஸ் ஆடல, ரோட்டில் ஆடி நீங்கள் ஓட்டு போடுங்கள், விழிப்புணர்வு. அது நீ அரசு எல்லாத்துக்கும் ஆதார் நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்கல்ல, ஓட்டு போட்டதுக்கான அடையாளம் இருந்துச்சுன்னா கொண்டு வா, அப்போ தான் உனக்கு மின்சார கனெக்ஷன் வரும், உங்களுக்கு எல்லா விஷயமும் ஓட்டு. அது நீங்கள் கேட்குறீங்களா, ரயில் டிக்கெட்டுக்கு பண்ணுறீங்கள, 18 வயசுக்கு மேலே இருக்கவனுக்கெல்லாம் நீ ஓட்டு போடுறதுக்கான அத்தாரிட்டி கூட காட்டு தான், அந்த கார்டை காட்டு. நீ இந்த 5 வருஷத்துக்கு அதான் ஒரு முறை பண்ணி பாருங்கள் தேர்தல் ஆணையம். 100% வந்து தாண்டி வந்திருக்குமா இல்லையா உங்களுக்கு? இது நிறைய இடத்துல செத்து போனவங்களுடைய ஓட்டும் வந்து விழுந்திருக்கு. அப்புறம் இது எப்படி தேர்தல் நேர்மையாக நடந்துருச்சுன்னு இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு தெரியல. வெறும் ரோட்டில் நடக்கிற அடிதடி வெட்டுக்குத்தி இது மட்டுமே தான் இல்லை அமைதியாக நடந்துச்சுனாக்கா, அப்போ இந்த பக்கம் நடந்துக்கிற இவ்வளவு கண்மூடித்தனமான ஒரு ஒழுங்கீனங்களுக்கும் யார் பொறுப்பு? தேர்தல் அதிகாரி அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமோ இல்லையா? அவராலையுமே ஒன்றும் செய்ய முடியாது, பாவம். ரொம்ப முறுக்கிக்கிட்டு நேர்மையாக இருக்கிறதுனாக்கா டிஎன் ஸ்டேஷனுக்கு நடந்த அந்த எதிர்ப்பும் நடக்கும் இல்லை அவருக்கு. அதனால் இது வந்து தேர்தல்ன்றதே நிறைய கேள்விக்குரியது. மதிப்புக்குரிய நீதியரசர்கள் சொன்ன ஒரு விஷயம், நாங்களெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ வயது கடந்து இங்கே இருக்கிறோம், எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இந்த தேர்தல் எப்படிலாம் நடந்தது அப்படின்றத சொல்லி, அதனால் இன்றைக்கி வந்து திரும்ப வாக்கு சீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாதுலாம் ஒன்றும் சொல்லலை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உள்நோக்கத்தோடு சொன்னீங்கன்றது தப்பு, நான் அப்படி சொல்லவே வரல. நான் என்ன கேட்குறேன், அந்த நீதி அரசு அவர் வயசு இந்த வயசில் இன்றைக்கி இருக்குது, இளம் வயசில் பெட்டியை தூக்கிட்டு ஓடுவாங்க, அந்த ஓட்டு சீட்டெலாம் எரிச்சிருவாங்க, கலவரம் நடக்கும், எல்லாம் இருக்கும், கரெக்டு. இன்றைக்கி இவ்வளோ அன்றைக்கி இருந்த காவல்துறையினுடைய அந்த நவீன கட்டமைப்பு இருந்தால் இன்றைக்கி என்ன இருக்குது? அன்றைக்கி ஒரு ஜீப்பு எடுத்துக்கின்னு ஓடுறதுக்கு இங்கே ஓடுறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு, எல்லாம் சூறையாடி முடிச்சிருப்பான். இன்றைக்கி எவ்வளோ உங்களுக்கு ஹைடெக்கான விஷயங்கள் இருக்குது, கேமரா வந்துடுச்சு, அங்கேயே வந்துட்டு ஃபோர்ஸ் நிறைய இருக்குது, இன்னும் அதிநவீன கருவிகள் வச்சுட்டு இருக்கிறாங்க காவல்துறைக்கிட்ட, தேர்தல் ஆணையத்துக்கிட்டுமே நிறைய உங்களுக்கு நவீன இதெல்லாம் வந்துடுச்சு. அவன் அந்த இடத்துல ஒரு வன்முறையை தூண்டுறான்னா அந்த கட்சியை பேன் பண்ண முடிஞ்சு அடுத்த தேர்தலில் 2 தேர்தல் வரைக்கும் நீங்கள் நிற்க முடியாது. பண்ணுங்கள், ஒரு முறை பண்ணுங்கள், நடக்குமா அந்த வன்முறை? நீங்கள் வன்முறையை வளர்க்குறதுக்குனே ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு வன்முறைன்னு அதெல்லாம் முடியாது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. நீதியரசர்கள் மாண்புமிகு நீதியரசர்கள் சொன்னதை அதை நான் வந்து ஏற்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமும் மாறிக்கிட்டு வரப்போ இதையும் நீங்கள் மாற்றணுன்றப்ப வளர்ந்த நாடுகளே திரும்ப ஓட்டு சீட்டுக்கு போயிடுச்சு. நீங்கள் வந்து முடியாதுன்றீங்கன்னா எப்படி முடியாது? அப்போ இவ்வளோ நவீன கட்டமைப்புகளும் வச்சு அன்றைக்கி கேமரா கிடையாது, உங்களுக்குலாம் தெரியாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊரில் ஒருத்தன் கேமரா வச்சுட்டு இருந்தானாக்கா அது அதிசயம். அது அவன் பெரிய அவனை பார்த்தாவே விசித்திரமாக பார்ப்பாங்க. ஒரு வண்டி வச்சுக்கிட்டு இருந்தால் பெரிய விசித்திரமாக பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு சராசரி அவர் நல்ல 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 தொலைபேசியே வந்துச்சு, அதிலே எடுக்கலாம் அவங்களுக்கு.
அது இல்லாமல் அந்த அந்த இடத்துல வைக்கிற அளவுக்கு கேமரா இன்றைக்கி நிறுவனங்கள் தயாரித்து நிறைய உங்ககிட்ட தான் இன்றைக்கி கொடுத்துருக்கு. இவ்வளோ ஓட்டு மிஷின் கொடுத்துருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் கேமரா நீங்களே வாங்கி வச்சுருக்கீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு இதில் வந்துடும்? கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சி சிவியராக இந்த விஷயத்தில் மட்டும் சமரசம் கிடையாது. அடுத்த இழுத்துக்கிட்டுலாம் போகக்கூடாது. ஒரே வாரத்தில் முடிவு. இந்த கட்சி எஸ்ஆர்னோ இந்த தேர்தலில் இனி இல்லை, ஒரு 3 தேர்தலுக்கு இல்லை, அந்த இவனுக்கு வந்து பெயிலே கிடையாது இப்படின்னு நீங்கள் ஒரு கடுமையாக வச்சு பாருங்கள். தேர்தலில் என்ன ஆகுன்னு பாருங்கள். அதை சொல்லணும் நீதிமன்றம். அதை விட்டுட்டு நீதியரசர் அதை சொல்கிறத விட்டுட்டு தேர்தல் திரும்பி போக முடியாது ஓட்டு சீட்டுக்கு அப்படின்னு இப்போ இந்த மாதிரி தான் எவ்வளோ எனக்கு என் பெட்டியில் நான் வந்து விரும்பின கட்சிக்கு பட்டன் அழுத்தினாக்கா அழுந்தலை. இதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள்? ஒரு ஆளாக கூட இருக்கட்டும், தப்பு இல்லைங்களா அது? இல்லை, ஆனால் நம்ம வந்து ஒரு 100 கோடி வாக்காளர்களை வந்து நம்ம வந்து நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற போது இப்போ மீண்டும் அந்த வாக்குச்சீட்டு முறைக்கு போனால் கிட்டத்தட்ட அது 12 நாளுக்கு மேலே ஆகும் எண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னும் போது அதில் அப்படிலாம் நீங்களாம் நினச்சிட்டு அந்த மாதிரி கதையை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இதில் பிரித்து இவ்வளோ மேன் பவர், நீங்கள் 100 கோடி இருந்தீங்க, நீங்கள் மேன் பவர் எவ்வளோ இருக்குது? இந்தியாவில் எவ்வளோ மேன் பவர் இருக்குது? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உலக நாடுகளில் அந்தந்த சொல்கிறாங்க 8 கோடி 10 கோடி 15 கோடி இருக்கிற நாடுகள்லாம் எண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மேன் பவர் அவ்வளோ. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய 100 கோடி வாக்காளர்கள்லாம் எவ்வளோ மேன் பவர் இருக்குது? எவ்வளோ அழகாக பிரித்து கண்காணிக்கக்கூடிய அதிநவீன கருவிகள் மட்டும் இருந்துட்டால் போதும். ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் சாத்தியம் இல்லை உங்களுக்கு? எப்படி சாத்தியம் இல்லாமல் போனீங்க? ஏமாத்துறதுக்காக இந்த காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க தேர்தல் ஆணையம். எத்தனை பேருடைய வாக்கு அவன் விரும்பின கட்சிக்கு போட முடியல சொல்லு. இந்த பட்டன் எத்தனை இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்குது. இந்த மிஷினை திரும்ப கொண்டு வந்திருக்கு. இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காங்க. இதே டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். உங்கள் கட்சியில் பாஜக இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறார். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற அதை மறுத்து நீங்கள் சுப்பிரமணிய சாமியோ இல்லை மருத்துவர் ராமதாஸ் மீதோ எதனா நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்குது. இதுக்கு பிறகு வந்து இதுதான் நம்பகமானதுன்னு என்றப்போ இன்னும் உங்களுக்கு அந்த உறுதித்தன்மை சொல்ல முடியல. இது நீங்கள் வந்து வலிந்து திணிக்கிறீங்க இந்த மக்கள்கிட்ட. எனக்கான உரிமைகள் நீங்கள் வந்து கொள்ளையடிக்கிறீங்க, வழிப்பறி பண்ணுறீங்க. கத்தியை வச்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு வழிப்பறி பண்ணுற மாதிரி இவருடைய வாக்கை வலுக்கட்டாயமாக வேற ஒருத்தனுக்கு திருப்புறீங்க. ஒருத்தருக்கு நடந்திருந்தாலும் கூட ஜனநாயக விரோதம் தானே அது? விரோதம் தப்பு தானே அது? எனக்கு நான் விரும்பின ஒருத்தனுக்கு போட முடியலன்றப்ப அந்த சிஸ்டம் எதுக்குன்ற கேள்வி இருக்குதா இல்லையா? ஒருத்தர் வேட்பாளர் தம்பி ஹிம்லர் நாம் தமிழர் கட்சியில் எனக்கு வாக்காளர் அடையாள அட்டருக்கு என் ஓட்டே இல்லைன்றார். நடிகர் சூரி கூட அந்த மாதிரி தான். சூரிக்கு அந்த மாதிரி இருக்குது. என்ன அந்த மாதிரி இருக்குது சொல்லுங்கள் நீங்கள்? செத்தவனுக்கு ஓட்டு இருக்குது, உயிராக இருக்கிறவனுக்கு ஓட்டு போட முடியல. இது என்ன தேர்தல் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு? செத்தவங்க வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க வினோத், ஆனால் உயிராக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட முடியல. இது ஒரு தேர்தல். விரும்பினவனுக்கு ஓட்டு போட முடியல, இது ஒரு தேர்தல். புரியுதில்ல உங்களுக்கு? சுற்றி நீங்கள் இவ்வளோ கொலைப்படி வச்சுக்கிட்டு அது ஜனநாயக தேர்தல் நடந்து முடிந்தது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம வருத்தப்படணும், வேதனைப்படணும். ஒரு நபருடைய வாக்கு வந்து போட முடியாமல் போனாலும் கூட அதுக்கான பதிலை வந்து சொல்லக்கூடிய பொறுப்பு எப்பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதோ அன்றைக்கி தான் ஜனநாயகம் சரியானதாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த வேட்பாளரை கைது பண்ணி கொண்டு வச்சுட்டு முடிச்சுக்கிறீங்க, எல்லாம் முடிச்சு சீல் வைக்கிறீங்க. இது என்ன ஜனநாயகம்? இது தேர்தல் அமைதியாக நடந்ததுன்னு சொல்கிறதுக்கே அருவருப்பானது. இதில் இப்போது இந்த தேர்தல் ஆணையம் மேலே இருக்கிற விமர்சனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இதில் வந்து எந்தெந்த கட்சிகள், அதாவது பெரும்பாலான அந்த கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக தான் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும், அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே மாறும் அப்படின்ட்டு. ஆனால் நாம் தமிழரும் இதில் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. நிறைய இடத்துல வந்து சொல்லும்போது 15% வந்து தாண்டும் நாம் தமிழர் அப்படின்னு கருத்து கணிப்புகளில் வந்து சொன்னதையும் நம்ம வந்து பார்த்தோம். குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட அங்கே போட்டிருக்க வேட்பாளர்கள், மயிலாடுதுறை உள்ளிட்ட அங்கே போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அவங்க வந்து ஓட்டை வந்து அதிகமாக வாங்குவாங்க, 20% மேலே கூட கடப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் நாம் தமிழரோட அவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு? முதல்ல ஒரு கேள்வி ஒரு இடத்துலேருந்து நான் தொடங்கிடுறேன். பாரதிய ஜனதா கட்சி 400க்கு மேற்பட்ட இடங்கள்ல வரும் நாடு முழுக்க அப்படின்றப்ப செட்டப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. என்ன பண்ணிச்சு பாரதிய ஜனதா கட்சி? எப்படி 400 வரும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரணுமா இல்லையா? நியாயமாக ஆமாம், வரணுமா இல்லையா? ஆனாலும் 400 வந்துருச்சு அப்படின்னு இல்லை அது வந்து செட்டப் பண்ணிட்டாங்க, ஏற்க முடியாது, அவ்வளோலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறப்ப அதே கருத்து இங்கே திமுகவுக்கு பொருந்துமா பொருந்தாதா? எப்படி 39 திமுக தான் வரும், மெஜாரிட்டி அவங்க தான் வருவாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் வந்து இந்த 3 ஆண்டுகளில் என்ன செய்தீங்க மக்களுக்கு? இல்லை சார், இன்னும் நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, 4 முனை போட்டி இருக்குது, ஸோ வாக்குகள் வந்து பெரியது.
அதனால அது வந்து திமுக ஏற்க தான் முடியல. வெல்லும் அது அப்படிங்கிறாங்க. அதிமுக என்பது வந்து உங்களுக்கு தினகரன் அதே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆளை தான் பிரிக்கிறாங்க அவங்க. அந்த தினகரன் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாரு, ஓபிஎஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த அதிருப்தி அந்த கட்சியினுடைய ஓட்டு கொஞ்சம் குறையும், கரெக்டுங்களா? ஆனால் ரெட்டையிலன்னு ஒரு சின்ன யாருக்கிட்ட இருக்குது வந்திருக்குது, கரெக்டாக? அவங்களுக்கு பெரிய வெற்றி கூட இல்லைனாக்கும் ஓரளவுக்கு வருதுன்றதை கூட உங்களால் ஏற்க முடியல. மொத்தமும் திமுக தான், இல்லை திமுக தான் மெஜாரிட்டின்னு அங்கேயே நிற்கிறீங்கன்னா அப்போ உங்கள் பக்கம் செட்டப் இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? பாஜகவை நீங்களும் இணைந்த கைகள் செட்டப் செய்துக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? உங்கள் கேள்விப்படி அங்கே அந்த கேள்வியை நாங்கள் வச்சுட்டு அப்புறம் மற்ற இடத்துக்கு நான் வரேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து மெஜாரிட்டியாக வந்துச்சுன்னா ஜனநாயகம் வருது, பாஜகவுக்கு வருதுனாக்கா அங்கே ஜனநாயகம் படுத்துக்குது. என்ன உங்களுடைய லாஜிக் எங்கே இடிக்குது? இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். இவங்க 2 பேருமே ஒரு செட்டப்புன்னு நான் சொல்கிறேன். திரும்ப பாஜகவும் திமுகவும் ஒரு கூட்டில் இருக்கக்கூடிய 2 வாசலை கொண்ட சகோதரர்கள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரணம் அதுதான். இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் அங்கே ஜனநாயகம் மலர்ந்துருது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் 39 வரப்போகிறோம். ஆனால் பாஜகவுக்கு வந்து அநீதி, அது வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. இது எந்த விதத்தில் ஏற்கணும்னு சொல்லுங்கள் நீங்கள்? அவங்க வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யலை, ஒரு பெரிய அதிருப்தி இருக்குன்ற மாதிரி உங்ககிட்டையும் இருக்குதா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் இந்த ஓட்டு முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியாது. 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், வேணா வீட்டு சோப்பாக 2 பக்கத்துலேயும் வாரி வச்சுன்னு உழைச்சி அப்படி நெத்தி வேறு சிந்துற மாதிரி இவங்க சொத்தெல்லாம் விற்று எடுத்துன்னு வந்துட்டு இந்த மக்களுக்கு 1000 ரூபா கொடுத்த மாதிரி 1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம். மானங்கட்ட பிரச்சாரம், அதெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான பிரச்சாரம். அது இல்ல ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் நாங்க வந்து கொடுத்துருக்குறோம். அதாவது வெவ்வேறு முறையில மகளிர் உரிமை தொகை, அப்புறம் வந்து அந்த +1 +2 பிடிச்ச அந்த பெண்களுக்கு அந்த இது முதியோர், இந்த மாதிரி 5000 ரூபாய் கேட்குறேன். எல்லாருமே வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஓசி பஸ்ல போற மாதிரி இல்லை. நீங்க சொல்லக்கூடிய ஓசி பஸ்ல எல்லாருமே போறாங்களா, எல்லா நேரத்துலையும் போறாங்களா இல்லை. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், கரெக்டாக இல்லை. இப்போ ஆனால் எல்லாருமே குடிகாரர்களாக இருக்கிறாங்கனாக்கா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அதுவும் அதே மாதிரி எல்லாருமே குடிகாரர்களாக இல்லை. குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது, உங்கள் பாணியில் வந்துட்டு குடி பிரியர்கள். ஏன்னா திராவிடம் கோயிச்சுக்கும், புரியல? திராவிடம் வந்து அந்த இடத்துல அப்படியே வெக்கமாயிடாதுக்கு. அது என்ன சொல்கிறது, ஒரு புது பெண்ணு வெக்கப்படுற மாதிரி வெக்கப்பட்டுடும். அதனால் குடி பிரியர்கள்னு சொல்லணும். நான் அது திராவிடம் இருக்கிற வரைக்கும் குடிகாரன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பெரிய அவமரியாதை வந்துடும். அது அவங்களுடைய ஒரு சித்தம். ஏன்னா ஃபேக்ட்ரி எல்லாம் அவங்களது தானே. அவங்கள குறைத்து நீங்கள் குடிகாரன்னு சொல்லி கொச்சப்படுத்தினீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு அவமரியாதை வந்துடும். அப்போ நம்ம சரக்குக்கு என்ன மரியாதை, நம்ம தொழிற்சாலைக்கு என்ன மரியாதை, நம்ம நிறுவனத்துக்கு என்ன மரியாதைன்ற கவலைலாம் வந்துடும். அதில் அவ்வளோ பின்னணி இருக்குது. அதில் அந்த பக்கம் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. அப்போ பாஜக இந்த அரசு இந்த திட்டங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஏற்கலை. நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி நாங்கள் 5000 பேர்னாக்க ஒரு குடும்பத்துலேருந்து டாஸ்மார்க்கில் எத்தனாயிரம் பேருக்கு வாங்கியிருக்கு. சும்மா 6 மணிக்கு மேலே நீங்கள் போய் ஒரு கடையாக பாருங்கள், எவ்வளோ தேர் திருவிழா மாதிரி கூட்டம் அப்படி இருக்கும் உங்களுக்கு. அந்த குடும்பத்தோட காசுலாம் எங்கே போகுது? 5000 ரூபா நான் கொடுத்துட்டேன், 5000 ரூபா நான் கொடுத்தேன், என் சொத்து விற்றுன்னு வந்து கொடுத்தேன்னு யார் விட்டு தாலி அறுத்த காசு இங்கே போகிறது? கேள்வி வருமா வராதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என் வீட்டு காசை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னாக்கா யார் வீட்டு காசை நீங்கள் அறுத்து வாங்கியிருக்கீங்க? அப்புறம் 5000 கொடுத்துட்டு நீ 50,000 வாங்கியிருக்கிறீ மாதத்துக்கு. 10 மடங்கு வாங்கிட்டே நீ. நான் அப்போ பிரச்சாரம் பண்ணணும், என்கிட்டேருந்து நீ 50,000 பண்ணிக்கிட்ட, என்கிட்டருந்து 50,000 நீ கத்தியை காமிச்சு வரிப்பழி பண்ணிட்டு என்கிட்ட மிரட்டிட்டு என் குடும்பத்தை நடுத்தூரில் நிறுத்திட்டு நாங்கள் சொல்லணும் உங்களை. நீ என்னவோ 5000 வந்து 5000 ஒரு குடும்பத்துக்குன்னா எந்த வகையில் கொடுத்த, எந்த வகையில் நீ திருப்பி எடுத்தது சொல்லணுமா சொல்லாத நேர்மையாக? எப்படி நீங்கள் இதை வந்து சொல்லிவிட்டு இதுக்காக நீங்கள்லாம் ஓட்டு போடணும்னு சொல்லி நான் கொடுத்தேன் இதை நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். வினோத், திராவிடத்தினுடைய புத்தி அந்த வந்து சீர்கட்டு போய் ரொம்ப அழுகி இருக்குது. எதை பார்த்தாலும் சொல்லி காட்டுறது நான் கொடுத்தேன். ஒன்ன மாதிரி தான் ஒரு முதலமைச்சர் இந்த மண்ணில் இருந்தார், மாபெரும் மனிதன் காமராஜர்னு சொல்லிட்டு நான் செய்தேன் எப்பயாவது சொல்லி இந்த மாதிரி போஸ்ட் ஓட்டு ஸ்டிக்கர் ஓட்டுற நாளாந்தர வேலையை செஞ்சுருக்குதா? எப்பயாவது நடந்திருக்குதா? பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் எவ்வளோ கேட்கணும் அவ்வளோ இறங்கி கேட்டு இந்த இடத்துல தான் நமக்கு கோபம் வருது, வேகம் வருது, வருத்தம் வருது. நீ இன்ன வரைக்கும் சமூக நீதியை பேசுங்கிற இந்த 67 தொடங்கி இன்ன தேதி வரைக்கும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் ஒன்று ஒரு பெரிய பதவியில் நீங்கள் உட்கார வச்சதே கிடையாது. மந்திரி சபையில் எப்போயாவது உட்கார வச்சுருக்கீங்களா? எடுத்தால் அந்த ஆதி திராவிட நலத்துறை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அங்கே உட்கார வச்சது, இல்லைனாக்கா எதனா உருப்படாத ஒன்று கொடுத்து ஜனநாயகம் எனக்கு சமூக நீதி வந்துடுச்சுன்னு காமராஜர் செய்தார். பட்டியல் சமூகத்தை வந்துட்டு கக்கனுக்கு காவல்துறை உள்ளிட்ட 5 பொதுப்பணித்துறை, வேளாண் துறை எல்லாம் பெரிய பெரிய பணம் கொழிக்கிற துறையை கொடுத்தார். இந்த பக்கம் வந்து குலசேகர தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த அறநிலைத்துறையை கொடுத்தார். உங்களால் முடியுமா? அன்றைக்கி காமராஜர் எங்கன்னா அதை சொல்லிக்கிட்டு இருந்தாரா? சொல்லி காட்டிகிட்டு இருந்தாரா? ஒன்று நான் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாரா? நீங்கள் குடிக்க வச்சேன்னு மக்கள் நீங்கள் பேசணும்.
பேச தொடங்கி இருக்கிறாங்க. நான் வந்து இதை செய்துட்டேன், நாங்கள் இப்படி செய்துட்டோம்னா யார் நீ செய்தன்னு வந்த புதுசில் இந்த கடன் எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடன் வாங்கி நீ இது போல செய்துட்டு என்னை கடன்காரன் ஆக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறவங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? ஸோ ஒரு ஆளுக்கு இன்றைக்கி எவ்வளோ கடன் இருக்குது? 3 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3 லட்சம் கோடிக்கு மேலே வாங்கின காசு எங்கே? இவ்வளோ கடனுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்திருக்கீங்களா? ஆனால் அவங்களோட சொத்து பட்டியல் ஏறி இருக்குது. இதை சொன்னோம்னா உங்களுக்கு கோபம் வருது, கரெக்டாக? ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டுன்னா 1000 ரூபா கொடுத்தோம் 1000. இப்போ நாம் என்ன பண்ணணும், என் உழைப்பா வந்துட்டு 3 லட்சம் கோடி கடனை வாங்கி என்னை கடன்காரன் ஆக்கிட்டு நீங்கள் சொல்லி தின்னுங்கிறீங்கன்னு நான் இந்த பக்கம் மைக் வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணாமல் விட்டது தப்பு. மக்கள் ஊருக்கு ஊருக்கு ஓட்டு கேட்டு போகும்போது மக்களெல்லாம் அப்பா வாப்பா கொஞ்சம் உட்காரு, கரெக்டு, நீ 1000 ரூபா கொடுத்தல, ஓசி பஸ்ஸில் நாங்கள் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணல, ரொம்ப நன்றி. ஆனால் எங்கள் காசு இவ்வளோ காசு நீ திருடி இருக்கிறப்பா, இவ்வளோ என் பேரை சொல்லி நீ கடன் வாங்கி இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கிறப்பா, இப்படின்னு உங்கள் எதிர்பிரச்சாரம் பண்ணுற காலம் ஒரு நாள் வரும். வரும்போது அன்னைக்கு தெரியும் உங்கள் வண்டவாளம்லாம். இதில் வந்து இப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்க, சரி ஓகே இது விட்டுட்டேன். அப்போ நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி சொல்கிறீங்கல்ல, அன்றைக்கி நான் கூட போட்டிருந்தேன் மதியத்துக்கிட்ட வந்து 17லேருந்து 19க்குள்ளே சதவீதம் வரும்னு. அந்த கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்திருக்கிற அந்த கட்டம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அது ஒரு பெரிய விஷயம், கம்பசூத்திரம்லாம் இல்லை, நல்ல அனுபவம் வாய்ந்த எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பட்டன் அழுத்தினோடனே அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அது நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடும். அதுக்குன்னு ஒரு அதிகாரி உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவன் கணக்கு வச்சுக்கிட்டு இருப்பான் எல்லாமும். அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வந்து அந்த நேரம் வரைக்கும் கிடைக்கிற தகவல் இளைஞர்கள் மத்தியில் அவ்வளவு வாக்குகள் வந்து விழுந்தபடியே இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் அத்தனை சதவீதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ குறையுதுன்னா எப்படிலாம் குறையும்னா, நீங்கள் பண்ண இந்த தில்லுமுள்ளு இருக்குல்ல, நீங்கள் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டீங்க, சின்ன மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி எதோ பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மிஷினில் வந்து ஓட்டு போட்டாக்கா அந்த ஓட்டு அவங்களுக்கு விழாத அளவுக்கு அந்த பட்டன் மட்டும் ரிப்பேர், மற்ற பட்டன்லாம் நல்லா இருக்குது. ஒரே பெட்டியில் அந்த இதுக்குள்ளார ஒன்று மட்டுமே உங்களுக்கு அழுத்தினா வந்து ஓட்டு விழலைன்னா எப்படி விழாது? நம்ம அந்த கட்சி தான் சொல்ல வர. நாளைக்கு திமுகவுக்கு நடந்தாலும் அது அநீதி தானே. என்ன ஒன்று இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் போய் பெட்டி தூக்கிட்டு வந்து ரோட்டில் போட்டு உடைப்பீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். உங்கள் வீரத்தை நீங்கள் அப்படி காட்டுங்க. இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கட்சியை சேர்ந்தவங்க தேர்தல் ஆணையத்தை நம்பி புகார் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க, நீங்கள் தூக்கும்போது உள்ளே போடுறீங்க. இந்த அடிப்படையில் வச்சு தான் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வருமா அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு வீரப்பன் மகள் நிற்கக்கூடிய கிருஷ்ணகிரியில் ஏன் அந்த அளவுக்கு அவங்க வரக்கூடிய அதிகமாக வரும் அப்படின்னாக்கா, அங்கே மற்ற சமூகத்தை சேர்ந்த மற்ற கட்சிகள் எல்லாம் நாயுடு சமூகத்தையும் ரெட்டியார் சமூகத்தையும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் 3 பேர் வைப்பாங்க. நம்ம குறைச்சி அவங்க சொல்லலை, தப்பான்னு சொல்லலை. அங்கே ஓட்டு 3ஆக பிரியுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த மண்ணின் மைந்தர்ன்ற முறையில் அந்த பொண்ணை தூக்கி கொண்டாடக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு அதிகமாக வரும். வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனால் வாக்கு அதிகமாகும். அதே போல் விழுப்புரத்துலேயும் வந்து நிறைய வாக்கு அதிகமாகிறதுக்கு இருக்குது. மயிலாடுதுறை காளியம்மாள், கார்த்திகா பக்கத்தில் நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, அது கள்ளக்குறிச்சி, இங்கெல்லாம் வந்துட்டு அதிகப்படியான வாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். இது வந்து இத்தனை சதவீதத்துக்குள்ளே வருதுன்னா அது எப்படி வந்துடும்னா, இது என்ன கேள்வியாக இருக்குது? மக்கள் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் எடுக்கிறப்ப எவ்வளோ வாக்கு சதவீதம் வந்து கூடுதலாக வந்திருக்குது. அதில் 3ல் 2 பங்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி இதுக்கு தான் மாறி இருக்காங்க. மீதி தான் அப்படி ஒரு பங்கு முழுக்க அந்த பக்கம் போயிருக்குது. அப்புறம் இதை ஒட்டி பார்க்கும்போது தான் இந்த கட்சிக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு 2-3 தொகுதி எடுத்துருவாங்க, வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கணித்தது வந்து 5 தொகுதியில் அவங்களுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் 5 நாளுக்கு முன்னாடியாவது அந்த 5 தொகுதியை மட்டுமே குறி வச்சு கடுமையான வேலை செய்திருந்தா, எல்லா தலைமையும் அங்கே போய் வேலை செஞ்சுருந்தோம்னாக்கா ஓரளவுக்கு 1-2ஆவது கையில் எடுத்துருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. அது முடியல. அவரால் ஒரு பெரிய கட்சி எல்லா தொகுதிக்கும் போய் ஆகணும், இல்லைன்னா அது பெரிய நடைமுறை சிக்கலாகும். அது முடியாமல் போச்சு. அது வேறு யதார்த்த களம். அது இந்த வச்சு சொல்லும்போது தான் வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு 1 தொகுதியில் 2 தொகுதி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அது இப்போ தெரியல, கேள்விக்குறி. ஆனால் வாக்கு சதவீதம் இங்கே தான் நிற்கும், உறுதியாக சொல்லுவாங்க. எல்லாமே 20க்கு மேலே சொல்கிறாங்க. எனக்கு அந்த 16, 17, 18, 19 இந்த 4 இலக்கத்துக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதை தான் சொல்ல வரணும். ஸோ இப்போ இந்த திமுக நினைத்த தேர்தல் முடிவுகள் வராது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? 100% சொல்லலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து 2019 தேர்தல் இது இல்லை வினோத், நல்லா கவனிச்சுங்க. தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. மக்கள் வந்து எப்பயுமே ஒருத்தர் நீடித்து இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு பெரிய அதிருப்தி வரும். யதார்த்தம் அது. எப்போ அவன் இருந்துட்டா இத்தனை வருஷமாக நல்லா கொழுத்துட்டான், ஆளை பார்த்தாவே நமக்கு பொறாமல் வந்துடும். மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடியது. நீங்கள் நல்லா சட்டை போட்டுருந்தாவே உங்களுக்கு பிடிக்காது, ஆள் நல்லா வசதி ஆகிட்டம் போல இருக்கப்பன்னு ஒரு பொறாமை என்ன வந்துடுது. மனித இயல்பு எல்லாருக்கும் கூடவே இருக்குது.
அந்த மாதிரி இப்போ 10 வருஷம் அப்போ ஆள் நல்லா மினிமம்னு இருக்கிறான் எடப்பாடி, ஆள் ஓபிஎஸ் நல்லா ஆள். இந்த அப்புறம் அந்த அதிமுகவில் வந்து நிறைய குளறுபடிகள், தர்ம யுத்தம் ஒரு பக்கம், இவர் இந்த அந்த அப்புறம் இன்னொரு யுத்தம், இது பல யுத்தம்லாம் நடந்ததுனுடைய பலகீனம் அங்கே. இது எல்லாம் சேர்ந்து 39 அப்படியே உங்களுக்கு லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் வீழ்ச்சி, ஜெயலலிதா இறந்து போனது ஒன்று, இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த காரணம் வந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த வந்த 3 ஆண்டுகளில் உங்கள் மேலே இந்த 3 ஆண்டுக்குள்ளார ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஏகப்பட்ட அதிருப்திக்கு மறுக்க முடியுமா உங்களால்? அப்போ இது எப்படி உங்களுக்கு முழுக்க போன முறையும் நாங்கள் வந்துடுவோம், போன முறையும் வந்துடுவோம்னு, போன முறை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணீங்கன்றப்போ 100ல் ஒரு பாதிக்கு பாதியாவது இளைஞர்களும் மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீட்டில் நீங்கள் பண்ணுறது ஒரு பித்தலாட்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லுது, இங்கேயும் சொல்லுது, வந்தால் அந்தந்த மாநிலத்துக்கு நாங்கள் அவங்க விருப்பத்துக்கு விட்டுருவோம்னு சொல்லியிருக்கீங்க. உச்சநீதிமன்றத்துடைய அது அரசியல் சாசன பெஞ்சு தான் தீர்ப்பை சொல்லியிருக்கு. அது என்ன ஆக போகுது? கடைசியாக ஒருத்தன் நீதிமன்றத்துக்கு போவான், நாங்கள் சொன்ன வாக்குறுதி கொடுத்துட்டோம், நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு, அப்புறம் அது எப்போ வருதோ பார்த்துக்கலாம், அது வரைக்கும் இதுவே நடைமுறை. நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டீங்களா வினோத்? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எத்தனை வழக்குகள் கொண்டு போய் நீதிமன்றத்தில் தலை கொடுத்துட்டு நாங்கள் முயற்சி எடுத்தோம், கடைசியாக அப்படி நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சொன்ன ஆட்கள் தான் நீங்கள். இதுவும் அப்படி தான் நடக்கும். இது வந்து ஒரு ஹம்பக்கு, திரும்ப சொல்கிறேன், இந்த இளைய சமூகத்தை அது வந்து நீட்டு வந்தது தவறு அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் இதில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பித்தலாட்டில் இன்றைக்கி நிறைய தெரிஞ்சிருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எவ்வளோ போராட்டம் எடுத்து பண்ணீங்க. ஆனால் வந்து ஆளுங்கட்சி ஆனவொன்னே விவசாயிகளெல்லாம் குண்டர் சட்டம்னு சொல்லிட்டு, டெல்லியில் நடக்கிற விவசாய போராட்டம் வந்து எங்களுக்கு புரட்சி போராட்டம், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற போராட்டம் மட்டும் தீவிரவாத போராட்டம். பேர் வச்சிங்களா இல்லையா நீங்கள் புதுசாக? டெல்லியில் நடக்கிற விவசாயிகள் போராட்டம் உங்களுக்கு புரட்சி போராட்டம்னு ஆதரவுலாம் தெரிவிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் அதே விவசாய நீதி கேட்டு போராட்டம்னா உங்களுக்கு வந்துட்டு தீவிரவாத போராட்டம், குண்டர் சட்டம் போட்டிங்களா இல்லையா? எல்லாம் அது இப்படிலாம் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த தேர்தலில் நீங்கள் பழைய கனவில் இருக்க முடியாதுன்னு நான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு ஜட்ஜ்மெண்ட், ஒரு லேண்ட்ஸ்லைடு எலெக்ஷன் வாய்ப்பே இல்லை 100%. நான் காழ்ப்புணர்ச்சியில் சத்தியமாக சொல்லலை, அவங்க மேலே விமர்சனம் நிறைய இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அந்த நினப்பில் இப்போ இருக்க முடியாதுன்னு நிறைய காரணங்களை நான் சொல்ல வரேன். பரந்தூர் பிரச்சனை இருக்குது, 8 வழிச்சாலை பிரச்சனை இருக்குது, திரும்ப இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே இருக்குது. ஸ்டெர்லைட்டில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை. எவ்வளோ கொந்தளிப்பான அந்த விஷயம். வந்த பிறகு நீங்கள் இந்த எடப்பாடியை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுக்கணும், எத்தனை பேர் இறந்தாங்க, அது பெரிய அநீதி இல்லையா? தூக்கி போடு, யாராக இருந்தாலும் உள்ளே வரட்டும், வந்திருக்கணுமா இல்லையா? என்ன நடந்தது? கொடநாட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க, இன்றைக்கி என்ன நடந்திருக்குது? எத்தனை வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள். நீங்களும் இப்போ அதிமுக ஒரு பின்பக்கம் கை கோத்துட்டு இருக்கீங்களா நட்பா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் உங்களால் சொல்ல முடிஞ்சதா? இவ்வளோ செட்பேக் இருக்குதுன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு சரிவுக்கு. அதனால் 39 கடந்த முறை வந்த மாதிரி இந்த முறை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு பெரும்பகுதி சுருட்டிட்டு போயிட்டாரு. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கட்டாயம் நிறைய இடத்துல பேசுனாங்களே, போதையெல்லாம் இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்து எத்தனை தாய்மார்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதங்கம். நிறைய பேர் ஜாஃபர் சாதிக்கு பற்றி பேசுனாங்களே. நான் போன இடத்துலலாம் சுற்றிட்டு வர இடத்துலலாம் இந்த கடத்தல் விஷயமும் இந்த மாதிரி இந்த கும்பலும் இதுக்குள்ளே இருக்குதுன்னெலாம் பேசுகிறாங்களே. அதை நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% போதைப் பொருளுக்கு குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் நிறைய, அவங்க எல்லாம் அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தானே உங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும். அதே எப்படி முழுசும் உங்களுக்கு போன முறை மாதிரி 39 உங்களுக்கே வந்துடும். அதிமுக பலகீனம் தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அதுக்குன்னு முழுசும் வந்துடலாம் நினைக்க முடியாது. நான் சொல்கிறேன், இவ்வளோ காரணத்தை சொல்கிறேன். ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை இன்னொரு விமர்சனமாக இப்போ ரீசெண்டாக இருந்திருக்கு, மீண்டும் ஒரு லாக்அப் டெத்து. நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த சென்னை வடசென்னை விக்னேஷ்லேருந்து தொடங்கி அலமாதி ராஜசேகர் வரை தொடர்ச்சியாக நிறைய லாக்அப் டெத் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். சிபிசிஐடிக்கு போகும், அந்த வழக்கு அப்படியே வந்து போயிடும். இப்போ மீண்டும் வந்து திருவள்ளூரில் சாந்தகுமார் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் மேலே ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்குது, கொலை வழக்கு, ஒரு 2 கொலை வழக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவரை வந்து லாக்அப் டெத்து ஆயிருக்கிறாரு. செவ்வாய்ப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது அவர் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இறந்துட்டார் அப்படின்ட்டு. இதில் என்னென்னா, ஏன் தொடர்ச்சியாக லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது? இப்போ ஒரு லாக்அப் மரணம் வந்து ஆயிருக்கு. ஏன் இது தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்? உண்மையிலே லாக்அப் மரணத்தில் இறக்க வேண்டியவெல்லாம் அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டான் கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு. அதான் உண்மையை நான் சொல்லணும். எல்லாரையும் நான் சொல்ல வரல, சில பேர் அந்த மாதிரி வந்து இப்படி வராங்க, இடம் மாதிரி வந்துட்டு ராஜ மரியாதையாக அதிகாரத்துக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சாமானியன் சாதாரணவன்னா அவன் லாக்அப் டெத்து அவருக்கு நடந்துடும். ஆனால் இது வந்து என்னென்னா, நீங்கள் லாக்அப் டெத்துன்னு எடுத்துடக்கூடாது.
இது வந்து ஒரு நீங்கள் திராவிடத்தினுடைய ஒரு புரட்சி பட்டியலில் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் அதை. புரியுதுல? இப்போ கனிமொழி திருவள்ளூருக்கு வந்தாங்களா? படையெடுத்து போனாங்களா? இல்லை, வரல. இப்போ உதயநிதி தடை மீறி எதனா போனாரா திருவள்ளூருக்கு? இல்லை. நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியில் நடந்துச்சுனாக்கா தூத்துக்குடி வரைக்கும் தடையை மீறி கொரோனா தடை இருந்தாலும் நேராக போய் பார்த்து ஐயோயோன்னு வாயிலையும் வயிற்றுன்னு அடிச்சுக்கின்னு இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமான்னு நாங்கள் கொந்தளிப்போம். அதுக்கு நிறைய இந்த சமூக ஆர்வலர்கள் பின்னாடி ஒரு டசன் நின்றுக்கிட்டு மாறு அடிச்சுக்கிட்டு அழுவோம். இது அநீதி, இந்த அரசு வந்து வீழ்த்தப்பட வேண்டிய அரசு, இப்படி ஒரு லாக்அப் டெத்து நடத்தலாமா? நீதிமன்றம் இருக்கும்போது காவல் மன்றமே தண்டனையை கொடுத்துடலாமா? இவ்வளவும் நாங்கள் வசனம் பேசுவோம். இப்போ எதனா பேசுகிறாங்களா? அப்போ இவங்கெல்லாம் யார்? கேள்வி வருதா இல்லையா? காவல் நிலையத்தில் லாக்அப் டெத்துன்னா தீர்ப்பு கொடுக்க வேண்டிய இடமா அது? சரி, அவன் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டராகவும் இருந்துட்டோம், அவன் வந்துட்டு பட்டியல் குற்றவாளியாக இருக்கட்டும், அவன் முழுக்க முழுக்க தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு எப்படி வெளியில் வரான்? அப்போ உங்களுடைய சட்டம் வந்து என்ன சொல்லுது? நீங்கள் சட்டத்தை அந்த அளவுக்கு கடுமையாக்குற அளவுக்கு ஏன் கொண்டுட்டு வரல? உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அங்கே அரசியல் ஆதரவு இருக்க போய் தான் நாங்கள் திரும்ப வரோம். அது அதிமுகவும் திமுகவும் ஏதோ ஒன்று நடக்குதா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு கடுமையான சட்டம். குற்றவாளினா அவன் எந்த அரசியல் கட்சி எவனாக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடு, வழக்கு முடியும் வரை, தண்டனை கிடைக்கும் வரை, அல்லது நிரபராதி சொல்கிற வரைக்கும் பெயில் இல்லை, போடுங்களேன். நில மோசடி, பெண்கள் வழக்கு, கொலை கொள்ளை, இப்படியான குறிப்பிட்ட வழக்குகளுக்கு பெயிலே கிடையாது. உங்களுக்கு அரசாய் உள்ளே போனோன்னா வழக்கு 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும். வைங்க, ஒரு கட்டுப்பாடை வைங்க. குற்றம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அவர் உள்ளே பண்ணிட்டு போயிடுவார், பணத்தை கொடுத்துட்டு பெயிலில் வெளியில் வருவார், நீங்களே அதுக்கு ஒத்துழைப்பாக இருப்பீங்க. அடுத்த ஒரு திரும்ப ஒரு குற்றத்தை பண்ணிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார், நடந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு அநீதியாக தான் படுது. அப்போ இந்த முறை எப்போ நீங்கள் மாற்ற போகிறீங்க? எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கும்போது ஏன் அதுக்கு நீங்கள் ஒரு திருத்தம் கொண்டு வரக்கூடாது? சட்ட திருத்தம் திரும்ப ஏன் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது? முதலமைச்சர் வந்த உடனே அது குறுகிய காலத்துக்குள்ளாரே தலைமைச் செயலகம் போகிற வழியில் ஒரு 100 அடி தூரத்தில் ஒரு காவல் நிலையத்தில் லாக்அப் டெத்து இல்லைன்னு சொல்லி வாசித்தவர் நம்ம முதலமைச்சர். டிஜிபி சைலேந்திர பாபு தவறான தகவலை கொடுத்து அதை சொல்லி கடைசியாக போஸ்ட்மார்டம் விஷயம் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறப்ப உங்களுக்கு உடம்பு முழுக்க காயன்னு சொல்லி அது சிரித்தப்பவே வெக்கப்படாத கும்பல் நாங்கள். அதுக்கு பிறகு பல லாக்அப் டெத்து, அப்பவும் சொரணம் இல்லாமல் நாங்கள் அதான் சொல்லிட்டேன்னு நான். இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கணும்னா திமுக எதிர்கட்சியாகவே இருந்துச்சுன்னா சத்தியமாக 100 மடங்கு இன்னும் சொல்லப்போனால் ஊழல் கூட நடக்காது, பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுது திமுக. போராட்டம் பண்ணக்கூடிய எல்லா பவரும் திமுக கிட்ட தான் இருக்குது. அது ஆள்வதற்கான கட்சியே கிடையாது. போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அதிகாரம் இல்லைன்றப்ப அந்த அதிகாரம் இல்லைன்ற வெறியில் நீங்கள் எதை செய்தாலும் ஆளுங்கட்சி ஒரு பெரிய போராட்டம். அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எவ்வளவு போராட்டங்களை எடுத்ததா இல்லையா? எடுத்ததா இல்லைங்களா? இப்போ எங்கே போச்சு இந்த போராட்டம்? இல்லை, இப்போ அவங்க தானே ஆளுங்கட்சி. சரி, எதிர்கட்சிகள் போராட்டம் விடுறீங்களா? நீங்கள் எத்தனை வழக்குகள் போட்டு எவ்வளோலாம் தள்ளுறீங்க? கொரோனா காலகட்டத்தில் மின் கட்டணம் உயர்வுன்றப்ப அது அநீதினு சொல்லிட்டு கருப்பு சட்டையை போட்டுன்னு பிடிச்சது நீங்கள் தானே வீட்டு வாசலில். இப்போ நீங்கள் ஏற்றிட்டீங்களே இத்தனை மடங்கு. இதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறீங்க? அதான் நான் கேட்க வரேன். இந்த லாக்அப் டெத்து இத்தனை நடந்தது எனக்கு தெரிஞ்சு 14 கிட்ட வந்துருச்சு. திமுக ஆட்சி இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக அதிகபட்சமான லாக்அப் டெத்து இப்போ தான் நடந்திருக்குது. உடனே அதை கேட்டாக்கா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னு கணக்குக்கு போயிடுவாங்க இவங்க. நீ இந்தியாவிலேன்னு போகாத, முதல்ல இங்கே மாடல் ஆட்சின்னா இதுவா அப்படின்னு ஒரு பதில் எங்களுக்கு சொல்லு. அவன் வந்து பிடிச்சே விசாரிக்கிறீங்க, நீதிமன்றத்தில் நிறுத்து, இல்லைன்னா சட்டத்தை திருத்தம் கொண்டு வா. இந்த வழக்கில் இப்படி இருக்கிறவங்க எல்லாமே தூக்கி இந்த வழக்கு முடிவு வரை தண்டனை கிடைக்கிற வரைக்கும் தண்டனை வந்துச்சுன்னா உள்ளார இருந்துட்டு, இல்லைன்னா வெளியில் வரட்டும் நிரபராதி. கரெக்டாக? அப்படின்னா அவனுக்கு அந்த பயம் இருக்குமா இருக்காதா? குற்றவாளிகளுக்கு போதைப் பொருள் கடத்துறான், இங்கே விற்கிறான், போகிறான்னாக்கா எப்படி இது நடக்குது? நீங்கள் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த லாக்அப் டெத்தில் வந்து இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இது ஏன் நடக்குது? குறிப்பாக வந்து லாக்அப் டெத்னா அது ஒரு பொதுவான விஷயங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா அந்த சமூகத்தின் மீது இந்த அரசியல் கட்டமைப்பு இருக்குது இல்லை, அதான் சொல்லக்கூடாது. இந்த ஆதிக்க சாதி சிந்தனையில் இன்னும் இங்கே இருக்கிறாங்க. இந்த திராவிட மாடல்னு வந்துட்டாவே ஆதிக்க சாதி மனப்பான்மையிலே இருப்பாங்க. சத்தியமாக அங்கே பெரியார்லாம் வர முடியாது, சமூக நீதிலாம் அங்கே இருக்காது. அந்த பட்டியல் சமூகனாவே அவங்க எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு இவங்களே ஒரு முத்திரை குத்திட்டு அவங்கள அடித்தா கேள்வி கேட்க ஆள் இருக்காது. ஏன்னா அந்த தலைமையாக இருக்கிறவங்களே கோபாலபுரத்தில் முட்டு கொடுத்துட்டு தலையை ஒன்றும் அங்கேருந்து வெளியே எடுக்காமல் இருக்கிறாங்கல்ல. முட்டு கொடுத்த தலையை இன்னும் எடுக்காமலே இருக்கிறாங்க. சாகிற வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோன்ற மாதிரிலாம் இருக்கும்போது யார் கேட்பான்? அப்போ அதுக்காக யார்ப்பா? ஒரு வலுவான ஒரு பெரிய எதிர்ப்பு போராட்டம் வந்து ஒரு நீதி வந்து கிடைக்குது. அவன் அக்யூஸ்டாக இருந்தால் கூட எப்படி இந்த மரணம் நடக்கணும், இதுக்கு ஒரு விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பு என்னைக்காவது வந்திருக்குதா? நீங்கள் தொடக்கத்தில் அருமையாக சொன்னீங்க, நடக்கும் உடனே சிபிசிஐடி போய்டும், அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும்.
நடக்கும். லாக்அப் டெத்து, சிபிசிஐடி விசாரணை ஒன்று நடந்து அது போயிட்டே இருக்கும். அவ்வளோதானே. எப்போ தீர்ப்பு சொல்ல போகிறீங்க, எப்போ அதுக்கு முடிவு? குறிப்பாக இந்த மக்கள் மற்ற சமூகத்தை நீங்கள் தொட்டிங்கன்னா பத்திரிக்கை ரோடெல்லாம் மறியல் பதில் சொல்லிட்டு போடாங்க. நீ தலை வெடிச்சு போயிடும். உன்னால் அரசியலே பண்ண முடியாது. நெருக்கடி அவ்வளோ வரும். ஆனால் இந்த சமூகம் அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த பட்டியல் சமூகம் தான் குறிப்பாக அந்த மாதிரி நிறைய லாக்அப் டெத்து. ஏன்னா அங்கே கேட்க ஆளில் என்னன்னாலும் அடிச்சார். எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க குற்றவாளிகள். ஆனால் இவங்க தான் லாக்அப் டெத்து லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அது என்னென்னா அங்கே கேட்க ஆள் இல்லை. நீங்கள் என்ன உள்ள யார் இந்த பையனானோடனே அங்கே அந்த ஆதிக்க மனப்பான்மையெல்லாம் வந்துடுது. பெரியாரெல்லாம் வந்து இங்கே எந்த வேலையும் ஒன்றும் கிழிக்கவும் இல்லை, வெட்டவும் இல்லை, பிறக்கவும் இல்லை. நான் திரும்ப அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு கோபம் வந்தாலும் வரட்டும், புரியுதில்ல? நீ எல்லா சமூகத்தினுடைய குற்றவாளிகளும் ஒன்றா பார்க்கணும். நீங்கள் அது இந்த சமூகம் ஒன்று நீங்கள் என்ன வேணாலும் கையை வைக்கலாம், காலை வைக்கலாம், பிரித்து போட்டுடலாம், கேட்க ஆள் இருக்கான்ற எண்ணம் வருது இல்லை. அவன் குற்றவாளியாக இருந்தாலும் கூட தண்டனை நீதிமன்றத்தின் மூலமாக நிறுத்தி நீங்கள் வாங்கி கொடுக்குறது சரியாக இருக்கக்கூடிய. இப்படி நீங்கள் பண்ணுறது எந்த விதத்தில் சரியாக இருக்குது? அது குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சமூகமாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அப்போ கேட்க ஆள் இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு போராட்டம் பண்ணுவான், லட்டிச்சார்ஜ் பண்ணி கழிச்சிட்டு போயிடும். கேட்டால் திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்காகவே நாங்கள் வந்து வேர்வை சிந்தி நாங்கள் அழுத கண்ணீர் அவர்களுக்காக இன்றைக்கி தென்பெண்ணை யாரும் வற்றாத ஓடிட்டு இருக்குது. அங்கே ஓடுற தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அழுத கண்ணீர். யாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. கழட்டி அடிக்கக்கூடிய ஒரு சமூகம் தலையெடுக்கும், கட்டாயம் திருப்பி அடிக்கும் உங்களை. இந்த நீங்கள் சொல்லி அரசியல் பண்ணிட்டுக்கிறீங்கல்ல, என்றைக்காவது ஒரு சமூகம் வரும், திரும்பி அவங்க எடுத்து அடிப்பாங்க. யாருக்கு யார் அழுதிங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்கணும். கேட்கக்கூடிய ஒரு தலைமை இன்னைக்கு இல்லை. இப்போ தான் ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் உங்களுக்கு எவ்வளோ தான் போட்டு உரிக்கிறதுன்னு தெரியல. எல்லாமே ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிறீங்க, உருப்படியாக ஒன்றுமே செஞ்சதே இல்லை. ஆனால் நாங்கள் தான் செய்துன்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையை அந்த பட்டியல் சமூகத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்கள, அது பெரிய அயோக்கியத்தனம்னு நான் சொல்ல வரேன். இல்லைன்னா இன்றைக்கி வந்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறதுலேயும் சரி, சீட்டு ஒதுக்குறதுலேயும் சரி. நேற்று வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. பட்டியல் சமூகம் ரிசர்வ் தொகுதினா அந்த சமூகத்துக்கு மட்டும்தான் நிற்கணும், வேறு யாரும் நிற்க முடியாது. அது போக வடக்க ஒருத்தர், தெற்க ஒருத்தர். பட்டியல் சமூகத்துக்கு வந்து பொது தொகுதியில் நிறுத்தி ஒரு சேலஞ்சு பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த நீங்கள் தான் அப்படியே பெரியார் மடியில் தாளாட்டி அப்படி பால் ஊட்டிலாம் வளர்த்து உங்களை பெரியார் கோலை பிடிச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் வந்த வம்சாவழியை சேர்ந்த நீங்கள், சமூக நீதியுடைய நூற்றாண்டு வம்சாவழி அந்த நதியில் ஓடி நீந்தி வந்த நீங்கள் எப்போயாவது ஒரு முறை செய்திருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா உங்களுக்கு சிந்தனையில் இல்லை. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். வாயில் பேசிக்கிட்டே ஓட்டிகிட்டு போயிடுவோம். இந்த மக்களுக்கு நாங்கள், இந்த மக்களுக்கு நாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி அடிமைகள் தலைமைகள் உங்களுக்கு கிடச்சிடும். அந்த மக்களுடைய பிரதிநிதிகளான அடிமை தலைமைகள் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. முட்டு கொடுக்குறதுக்குன்னே இருந்துருவாங்க. அவங்க மாறுற வரைக்கும் இந்த மக்களுக்கு அந்த அவப்பெயர் இருக்கும். இந்த மக்கள் என்ன யோசிக்கணும்னா, நமக்கான சரியான தலைமை ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இந்த அவப்பெயர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் வந்தோம் செஞ்சோம், நாங்கள் வந்தோம் செஞ்சோம். சூத்திர பசங்க எல்லாருக்குமே பெரியார் வந்து கோவணம் கட்டி விட்டார். அது வேறு. தனியாக இந்த பட்டியல் மக்களுக்குன்னு சேர்ந்து இவங்க தனியாக கோவணம் கட்டி விட்டது இவங்க. ஆக ரெண்டு பேருமே கோவணம் இல்லாமல் அவங்க பாணியில் நான் சொல்ல வர்றது, நான் சொல்லலை, அவங்க பாணியில் ரெண்டு பேருமே துணியெல்லாம் இல்லாமல் கோவணத்தோடு இருந்தவன் தான். ஆனால் அந்த கோவணம் இந்த கோவணத்தை பார்த்தா இலக்காரம். புரியுதில்ல உங்களுக்கு? ஆதிக்க சாதி திராவிட கோவணம் இருக்குதுல்ல, அது இந்த ஆதிக்குடி மக்களை பார்த்தா இந்த கோவணத்தை பார்த்தா அந்த கோவணத்துக்கு இலக்காரம்னு சொல்ல வரேன். அந்த புத்தி இங்கே இருக்குது, இவங்கக்கிட்ட இருக்குது. அது இருக்க போய் தான் இவ்வளோ லாக்அப் டெத்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இப்போ அந்த சம்மந்தப்பட்டவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 6 மாதம் நீங்கள் விசாரித்து பாருங்களேன். எங்கேயாவது நான் கொழுத்த இடத்துல உட்காந்துருப்பார், நமக்கு தெரியாது. இது ஒரு வேலையாக இது நடந்ததுனாக்கா அவர் எப்பவுமே சர்வீஸ்லேயே இருக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணு. எப்படி நடந்தது ஒரு முறை நடத்தி காட்டுவீங்க. இல்லை, இது நடந்திருக்கு. அந்த ராஜசேகர்னு ஒருத்தர், அலமாதி ராஜசேகர் டெத் ஆச்சு. அதில் வந்து ஒரு 6 பேர் வந்து பணியிடம் நீக்கம் பண்ணாங்க. அப்போ அவங்க கிரைமில் இருந்தாங்க. சிபிசிஐடி கேஸ் மாற்றினதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துல திருப்பி போஸ்டிங் போட்டாங்க, லா அண்ட் ஆர்டராக போட்டாங்க. அதான் நான் சொல்ல வரேன். ரொம்ப வேணாம், நீங்கள் தான் இங்கேருந்து குதிச்சிங்க. அந்த ஸ்டெர்லைட்டுக்கு எப்படிலாம் நீங்கள் விழுந்து பிறண்டிங்க. இங்கே விழுந்தவங்க வினோத், அங்கே ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி வரைக்கும் பார்த்தா பிறண்டுக்கிட்டே போனாங்க. இந்த கும்பல் எல்லாமே கனிமொழி இவங்க இந்த திராவிட கும்பல் அத்தனையும் போச்சு. எவ்வளோ பிரச்சாரம், அவ்வளோ கொதிப்பா, ஐயோ அப்படி அநீதி நடந்து போச்சு. அவங்களுக்கு அத்தனை பேருக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்தது யார் கொடுத்தது? அதுக்கு தான் சொல்கிறேன் திருப்பி இந்த விஷயத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்ச தமிழறி மணி, அந்த வார்த்தை அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அப்புறம் அந்த ரஜினி வராரு, புரட்சி பண்ண போகிறாரு, அவருன்னு சுற்றினதில் நமக்கு அவர் மேலே விமர்சனம் இருக்கலாம், அது வேற. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நியாயமான வார்த்தை என்னென்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா திமுகவை தயவுசெய்து எப்பவுமே எதிர்க்கட்சியாக வைங்கப்பா. நாடு ரொம்ப நல்லா இருக்கும், சுகபோகமாக சுபிட்சமாக இருக்கும்,
ரொம்ப அருமையாக இருக்கும். உண்மையிலே எந்த விதமான சிக்கனும் இருக்கா நாட்டில், அவ்வளோ அருமையாக இருக்கும். காரணம் ஒரே ஒருத்தர் இவனை மட்டும் தூக்கி எதிர்க்கட்சியாக வச்சிரு. எப்பவுமே அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சிடாத திமுகவை மட்டும். வந்துட்டா என்ன நடக்குன்னா அவ்வளவும் அராஜகம் நடக்கும். சொத்து அவங்களுக்கு மட்டும் ஏறும். நம்மளை வந்து ஓசியில் போகிறோம், 1000 ரூபா கொடுக்குறேன், இட்லி கொடுக்குறேன், தோசை கொடுக்குறேன், முறுக்கு கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் தங்க பிஸ்கெட்டாக வீட்டில் அடுக்கிக்கிட்டு இருப்பான். இதான் நடக்கும் அப்படின்னு பல முறை பேசியிருக்காரு. அது இப்போ உண்மையாக தெரியுதா இல்லையா? லாக்அப் டெத்துக்கு இதனுடைய பதில் நான் இப்படித்தான் சொல்ல வரேன். அந்த மக்கள் விழிப்படைஞ்சு நமக்கான ஒரு தலைமை இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிகிற வரைக்கும் இவங்களை கண்டா இலக்கமாக தான் பார்க்கும். இந்த ஆதிக்க வர்க்கம் இருக்குது இல்லை, அந்த புத்தி இப்படி தான் பார்க்கும். அது வந்து யாருக்கிட்ட இருந்ததுன்னா பெரியார்கிட்ட இருந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இல்லைங்க அவர் புரட்சியாளர் அப்படிலாம் நினைக்க மாட்டாருன்னா அந்த புரட்சியாளரை வச்சுருக்கிற ஆட்சியில் ஏன் இவ்வளோ புரட்சி நடக்கணும் அநீதியாக? அப்போ நான் அதை தானே குறை சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்ல வரீங்க இந்த மாடல் எங்கள் மாடல் எங்கன்னா அங்கேருந்து தான் அந்த மாடல்ன்றீங்க. இவ்வளோ நானாக சொல்லலை வினோத், என்ன நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் சொல்லலை, நீங்கள் வந்த கையெழுத்து போட்ட அன்றைக்கே அதிகாரத்தில் கையெழுத்து போடுற அன்றைக்கே திராவிடியன் மாடல்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சிங்கல்ல, அது இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது திராவிடியன் மாடல். நீங்கள் எடுத்த பெரியார்கிட்ட அந்த தத்துவம், இந்த திராவிட கருத்து, இதெல்லாம் எவ்வளோ மோசமானதுன்னு லாக்அப் டெத்து இப்படி போயிட்டுருக்குது. இது தாண்டி ஏதாவது ஒன்று சிறப்பு இதுதான் நாங்கள் திராவிட மாடல்னு சொல்லுங்கள். பட்டியல் சமூகத்தை பார்த்தா ரிசர்வ் தொகுதியிலே கொடுக்கறது, கட்சி அதிகாரத்தில் நல்ல பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துறதே இல்லை. மந்திரி பதவியில் KKSSRன்னு வருவாய்த்துறை, அதுதான் ரொம்ப கொழுத்த மொத்த வருமானம் அவங்க தான் பார்க்கணும். ஒரு முறை தூக்கி பட்டியல் சமூகத்தை. அப்போ என்ன அவங்கக்கிட்ட சமூக நீதி ஆறு ஓடுதுன்றீங்க நீங்கள்? அவர் நீங்கள் எப்படி பெரியாருடைய வாரிசு நிற்கிறீங்க? எப்படி நீங்கள் திராவிட மாடல்? அது எனக்கு சொல்லுங்கள். கோயில் கோயிலாக போய் யாகம் வளர்க்குறதோ மற்றது இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிட மாடல்னால் அதை ஒத்துக்குங்க. பிஜேபிக்கு மாற்று நாங்கள் தான், எங்களுக்கு மாற்று அவங்க தான், நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அது கருப்பு, நாங்கள் காவி, அது காவி, நாங்கள் கருப்பு, ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் இல்லை, வித்தியாசம் இல்லை. நடுவில் ஒரு தலை தெரியுது, யார்ப்பா பெரியாரா, தூக்கி உள்ளே வையாது எங்கன்னா. அதான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். இந்த நேரத்தில் மட்டும் பெரியார் வந்துட்டார்னா சத்தியமாக வந்து ஜெயலலிதா பீரியடில் ஒரு கேஸில் வந்து கஞ்சா பட்டில் வச்சு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அந்த அம்மா, ஒரு ஆளை முக்கியமாக. அந்த மாதிரி பெரியாரை இவங்க செய்தாலும் செய்வாங்க. பெரியார் கஞ்சா வழக்கில் கைது அப்படின்னு போஸ்ட் பெரிய தலைப்பு செய்தி வந்தாலும் இவங்க செய்வாங்க. இவங்களுக்கு சித்தாந்தம் கொள்கை அவர் நம்மால் நமக்கு வழிகாட்டி அவர் தான் நம்ம சொன்னார். இல்லைன்னா பெரியார் சொன்ன ஏதாவது ஒன்று நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இங்கே நிற்கிறோம். நம்ம ஏதாவது ஒன்று பெரியாருடைய சித்தாந்தத்தை நாங்கள் செய்கிறோம். ஒரு பக்கம் அவர் கடவுளை பார்க்குறோம், முட்டாள், ஐயோக்கிய, காட்டு மிராண்டி, அதால் அடி இதால் அடின்றாங்க. நீங்கள் உங்களை கேட்டால் நாங்கள் 99% இந்துக்கள்ன்றீங்க. எங்கே நீங்கள் முரண்படுறீங்க? எங்கே பெரியார் கொள்கை நீங்கள் எடுத்திருக்கீங்க? இல்லை சிலது நாங்கள் சமூக நீதியில் வந்து நாங்கள் பெரியாரை எடுத்துக்கிறோன்னா, வாடா உங்கள்கிட்ட என்ன சமூக நீதி? அமைச்சரவையில் சமூக நீதி இருக்கா? உன்னுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற வேட்பாளர் ஒதுக்கீடில் சமூக நீதி இருக்கா? ராசாவை ஏன் தூக்கி திரும்ப நீலகிரியிலே போகிறாங்க? எவ்வளோ பெரிய ஆளுமை! பொது தொகுதியில் நிற்க வச்சார் ஒரு முறை செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தில். நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிக்கிட்ட அந்த லேடி தலித் எழில்மலைங்கிற ஒருத்தரை திருச்சி என்ன மாதிரி ஏரியா அவங்களுக்கு நிற்க வச்சு வெற்றி பெற வச்சு அனுப்பிச்சாங்களா இல்லையா? சேலஞ்சு பண்ணாங்களா இல்லையா? நீங்கள் கேட்டால் நாங்களும் ஒருத்தரை பண்ணியிருக்கிறோம் கதை விடுவாங்க. ஆனால் அவங்க பண்ணதை விட நீ 100 மடங்கு பண்ணியிருக்கணும் மாதிரி அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து சமூக நீதி பார்வையில் நாங்கள் வந்தப்போ இந்த அப்படி தான் லாக்அப் டெத்து பார்வையும் இதுவும் ஒன்றுன்னு நான் சொல்ல வரேன். அந்த மக்கள்னால் இப்படி தான் அடி போடு, வச்சு போடு, கொன்று போடு, கேள்வியே இருக்காது, கேட்கவும் முடியாது. ஓட்டு போட்டாங்கல்ல, முடிஞ்சிச்சு இல்லை, அப்புறம் என்ன இருக்குது? அதான் அந்த அந்த சமூக மக்கள்கிட்ட இன்னொரு பெரிய விழிப்புணர்வு வரணும். தலைமைகள் வந்து மாறணும். திராவிடன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இது மட்டும் நடந்துச்சுன்னா நாடு நல்லா இருக்கும். தவிர இறுதியாக சொல்ல ஒரு விஷயம், எப்பவுமே இது எதிர்க்கட்சியாக இருந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லாயிருக்கும். கடன் வந்து ஏறிக்கிட்டே இருக்காது, லிமிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அளவுக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா எதிர்க்கட்சி போராடும் திமுக. மின்சார கட்டணத்தை ஏற்றினா ரோட்டில் இறங்கி போராடும் திமுக. லாக்அப் டெத்து நடந்துச்சுன்னா கனிமொழி, உதயநிதி இதெல்லாம் மாறு அடிச்சுட்டு அழுதுகிட்டு போய் போராட்டத்தில் நிற்பாங்க. என்ன அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து நடக்கிற ஊழல் முறைகேடு தெரியாமல் ஏதாவது எடப்பாடி சுருட்டுறாருன்னு தெரிஞ்சவொன்னே ரோட்டில் இறங்கி லவோதியமானு கத்தி வெளியில் கொண்டுட்டு வருவீங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் நாட்டு மக்களுக்கு. புரியுதில்லை? அதனால தான் திரும்ப சொல்ல வரேன், எதிர்க்கட்சியாகவே வைங்க அப்படின்னு நம்ம சொல்ல வர காரணம் இதுதான் என்னுடைய பதிலாக நான் முடிக்கிறேன். நன்றி சார். பலர்கள் தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.